எரிசின கொற்றவனின் வெட்டுக்காசு சிறுகதை தொகுப்பிலிருந்து போராட்டம் சிறுகதை. தமிழகத்தின் பிரதான உணவுகளில் இட்லிக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. சங்க இலக்கியங்களில் பல வகையான உணவுகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இட்லியை பற்றிய குறிப்புகள் ஏதும் காண கிடைக்கவில்லை. 10ஆம் நூற்றாண்டில் கன்னடத்தில் எழுதப்பட்ட லோகபகரா என்ற நூலில் இட்லியை பற்றிய குறிப்பு உள்ளது. 12ஆம் நூற்றாண்டில்தான் இட்லி தமிழகத்துக்கு அறிமுகம் ஆகியிருக்கும் என்பது ஆய்வாளர்களின் யூகம். அதுபோக இட்லி என்ற உணவு இந்தோனேஷியாவிலிருந்து இங்கு அறிமுகம் ஆகியிருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அன்றாடம் உண்ணும் எளிமையான ஓர் உணவுக்கு பின்னால் கூட வலிமையான ஒரு வரலாறு ஒளிந்துள்ளது என்றால், இன்று நாம் உண்ணும் பெயர் உச்சரிக்க முடியாத உணவுகளுக்கு பின்னால் எந்தெந்த நாட்டின் வரலாறுகள் ஒளிந்துள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்கு பெரும்பாலான மனிதர்களுக்கு ஆர்வமும் இல்லை, நேரமும் இல்லை. ஒரு வகையில் அதுவும் சரிதான். காலுக்கு செருப்பமில்லை, கால் வயிற்று கூழுமில்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாயழுவால், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூடும் அழும் என்றாரே தோழர் ஜீவானந்தம். அப்படி வறுமை கோடுகளை கூட எட்டி பிடிக்க முடியாத வறுமையின் படு பாதாளங்களில் வாழும் ஏழை மக்களை கொண்டதுதான் இந்த நாடு. இந்த நாட்டில் ஒரு நாளுக்கு 30 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இரவில் உணவு இல்லாமல் உறங்குகிறார்கள் என்றெல்லாம் அறியப்பட்டுள்ளது. இங்கு உணவுக்காக வாடும் கூட்டம் ஒருபுறமும், உணவுக்காகவே வாழும் கூட்டம் ஒருபுறமும் பெருத்து போயுள்ளது. இந்த ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு சமூக வீக்கமல்லவா? சமத்துவம், சகோதரத்துவம், பொது உடைமை, கருணை, கடவுள், இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் உள்ளதா? பொருளற்றவற்றை பொசுக்கிவிட வேண்டாமா என்ற கேள்விகள் எல்லாம் ஒருவேளை உணவுக்கும் நாதியற்று நலிந்து போன ஏழைகள் மேல் இரக்கம் கொள்வதால் ஏற்படும் மனக்குமைச்சலில் வந்து விழுவது. ஆனால் இதன் மறுபக்கம் வேடிக்கையும் வேறுபாடுகளும் நிறைந்தது. உயிர் வாழ உணவு வேண்டும், அந்த உணவை வாங்க பொருள் வேண்டும் என்று உழைக்கச் சென்றவர்கள் பணி நெருக்கடிகளால் உணவை மறுத்து அதனால் நோய்வாய்ப்பட்டு ஈட்டிய பொருளை மருத்துவருக்கு கொடுத்துவிட்டு மாண்டு போகிறார்கள். ஒரு துண்டு தேங்காய் சில்லுக்கு ஆசைப்பட்டு எலிப்பொறிக்குள் மாட்டிக்கொள்ளும் சுண்டலி மனிதர்கள் இவர்கள். நம் உடலுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது ஆரோக்கியமானது, எது ஆரோக்கியமற்றது என்ற எந்த ஒரு பிரஜையும் இல்லாமல் வெந்ததை தின்றுவிட்டு விதிவந்தால் செத்துப்போவோம் என்று சிலர் வாழ்கிறார்கள். இவர்கள் நெகிழி மனிதர்கள். அப்போதைய பயன்பாட்டுக்கு உதவினாலும் நெகிழிகளால் மண் மாசுரும், எரித்தால் காற்று மாசுரும். இதுபோன்ற மனிதர்களால் அவர்கள் சந்ததிகள் மட்டுமல்ல, சமூகமும் மாசடைந்து போகும். உலகில் வெகு சிலர்தான் தன் உடல் நிலை அறிந்து உணவின் தகுதி, அளவு, சுவை, மனம் என்று அனைத்தையும் அறிந்து உணவை உடலுக்கும் அது தாங்கியிருக்கும் உயிருக்கும் செய்யும் ஊதியமாக கருதி உண்பார்கள். இவர்கள் உணவில் தவம் செய்பவர்கள். இதிலும் சில நுட்பமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்முறையும் அதில் உள்ள சேர்மானமும் மட்டுமல்ல, ஒவ்வொரு உணவுக்கும் உண்டான வரலாறுகளையும் அறிந்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு காய்கறிக்கும் உண்டான பின்புலமெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள். குழம்பு கொதிக்கும் போதே உப்பு குறைச்சல் என்பதை படுக்கை அறையில் படுத்துக்கொண்டே மனமறிந்து சொல்லும் மந்திரவாதிகள் அவர்கள். உணவை எடுத்து வாயில் வைக்கும் போதே அதன் மனமறிந்து உண்ண வேண்டும் என்பதால் தான் வாய்க்கு மேலே மூக்கை வைத்து படைத்தான் இறைவன் என்று புலகாங்கிதப்படுவார்கள். இப்பேற்பட்டவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்றாலும் இவர்கள் சுயநலம் மிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த தகுதி கொண்ட மனிதன் 1000ல் ஒருவன் மட்டுமே இருக்க வாய்ப்புண்டு. தொண்டி நேனாக்காரன் பேர முத்துநாகு இருக்கானே, அவனும் அந்த 1000ல் ஒருத்தன்தான். முத்துநாகுவின் சின்னம்மா மகன் பெயர் இசக்கிராசு. இசக்கிராசு தன்னுடைய மாமன் மகளான வத்சலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். வத்சலா பிறந்து வளர்ந்ததெல்லாம் தொண்டியில்தான். இசக்கிராசு பிறந்து வளர்ந்தது அரசநகரி பட்டினத்தில். அது புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஒரு கடலோர கிராமம். தொண்டியிலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் மீமிசல் என்ற ஊருக்கு முந்தைய பேருந்து நிறுத்தம்தான் அந்த ஊர். அந்த வழியாக செல்லும் எல்லா பேருந்துகளும் அரசநகரி பட்டினத்தின் பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதில்லை. அதற்கென்று சில எண்கள் கொண்ட பேருந்துகளும் சிற்றுந்துகளும் குறிப்பிட்ட நேரமும் உண்டு. அரசநகரி பட்டினம் என்று கூறுவதை காட்டிலும் சேமங்கோட்டை என்றும் சேமங்கோட்டை ரைஸ்மில் நிறுத்தம் என்றுமே பெரும்பாலும் அழைக்கப்படுகிறது. ஊருக்குள் நுழையும் போதே ஓர் அழகான திருக்கோயில். அங்கு வீற்றிருந்து அருள்வாளிக்கிறார் வில்லாயுதமுடைய ஐயனார். சாமி துடியான தெய்வம். சித்ரா பௌர்ணமி என்று கோயில் கொடை. எங்கிருந்துதான் இவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரியாது. நிறைமாத கர்ப்பிணியைப் போல மக்கள் கூட்டத்தால் வயிறு வீங்கி கிடக்கும் ஊர். கடற்கரை மணல் துகள்கள் அனைத்திலும் மனித தடங்கள் பதிந்து கிடக்கும்.
ஊருக்குள் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகம். இருப்பினும் திருவிழாவின் கோலாகலத்தில், வள்ளி திருமண நாடகத்தில், வானளாவிய ராட்டினங்களில், கடை வீதிகளில் என்று எங்கு பார்த்தாலும் முக்காடு போட்ட பெண்களின் தலைகளும் தொப்பி போட்ட ஆண்களின் தலைகளும் தெரியாமல் இருந்ததில்லை. மதத்தை அரசியலாகவும் பணம் குழிக்கும் நிறுவனமாகவும் பார்ப்பவர்களுக்குத்தான் வேறுபாடுகளும் பூசல்களும் வந்து சேர்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி கொண்டும் உறவு பேணிக்கொண்டும் வாழும் எளிய மக்கள் அவர்களுக்குள் மதவேதமெல்லாம் பார்ப்பதில்லை. அதுபோக மேலும் ஒரு உண்மை உள்ளது. சாதிவேதம் பார்க்காதவன் எவனும் இல்லை. ஏனென்றால் தனக்கு கீழே ஒருவன் இருக்க வேண்டும் என்ற அதிகார அமைச்சல் அது மரபு வழி கடத்தப்பட்டிருக்கும் போல. வில்லாயுதமுடையார் கோயிலுக்கு இடப்புறம் இருக்கும் ஆலமரத்தடியில் பஞ்சாயத்து நடந்து கொண்டிருந்தது. இசக்கிராசுவுக்கும் அவன் தகப்பன் பொக்கனிக்கும் கடுமையான வாய்த்தகராறு வந்துவிட்டது. இருவரும் பஞ்சாயத்துக்கு அடங்குவதாக இல்லை. இசக்கிராசு பாவமாய் பேசினான். ஐயா பெரியவர்களே, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. என் பங்குக்கு வர வேண்டிய நிலத்துலதான் இம்புட்டு அரும்பாடுபட்டு வீட்டை கட்டுனேன். அரண்மனை மாதிரி வீட்டை கட்டிவிட்டு ஓஞ்சு உட்காரும் போது நிலமும் உனக்கு இல்லை, வீடும் உனக்கு இல்லைன்னு சொன்னா நான் எங்க போறது? 4 பிள்ளைகளை பத்து வச்சிருக்கேன். மூத்த மக இப்போவோ அப்போவோ வயசுக்கு வந்துருவா அவள் இருக்கு. நாளைக்கு அவளுக்கும் ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும். பிள்ளைக படிப்பு செலவு இருக்குது. வியாபாரத்துக்கு வாங்கின கடங்கண்ணி வேற கிடக்குது. காலு நோவுக்கு கட்டு போடுவேனா, வயிற்று பொழப்புக்கு வழி பண்ணுவேனா, இல்லை இந்த மண்டவழியத்தான் பார்ப்பேனா? நான் ஓஞ்சு போயிட்டேன் ஐயா, ஓஞ்சு போயிட்டேன். பெரியவங்க நீங்கள் தான் இதை பைசல் பண்ணி விடணும். பஞ்சாயத்தை உச்சு கொட்டி இறக்கப்பட்டு நிற்கிது எசக்கிராசை பார்த்து. பொக்கனிக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு. ஊருக்குள்ள அவர் எம்புட்டு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருப்பாரு. அவர் வித்த மகனே அவர் மேல பிராது கொடுத்து இப்படி பஞ்சாயத்துல நிறுத்தினதுல அவருக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? வெறி பிடிச்சிருச்சு மனுஷனுக்கு. பெத்த உள்ளன்னு பார்க்கல, பொது இடம்னு பார்க்கல, வாயில வந்த மேனிக்கு வார்த்தைகளை கொட்டி விட்டாரு. அட வேஸ்டாமோனே, என்னடா நல்லவன் மாதிரி வேஷம் போடுறியா? உன்னோட சேர்த்து நானும் தாண்டா 4 புள்ள பெத்தேன். உன்ன மாதிரி அப்ப நாத்தா சேர்த்து வச்ச சொத்துக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி அலையல. காலில் நெகம் முளைச்ச காலத்துல இருந்து காக்கா குருவி சுள்ளி பொறுக்கி கூடு கட்டின மாதிரி வம்பாடு பட்டு சொத்து சேர்த்து வச்சேன். கூட பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் அள்ளி உன் வாயிலேயே போட்டுக்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, பொட்ட வேசாமோனே. இப்போ எசக்கிக்கு முகம் கருத்து போச்சு, பேச்சு தோனி மாறி போச்சு. விரும்பின விளையாட்டு சாமான நின்ற நிலைக்கு வாங்கித்தானு வீம்பு பிடிக்குமா இல்லையா சின்ன பிள்ளைக? அந்த மாதிரி. ஆனா அதுலயே முத்துன வீட்டுமையில பேசுறான் எசக்கி. இங்க பாருங்க பெரிய மனுஷங்களா, அந்த ஆளை அளவா பேச சொல்லுங்க, அர்த்தம் தெரிஞ்சு பேச சொல்லுங்க. மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்ச துப்புனா நம்ம மூஞ்சுதான் நாரி போகுங்கிறத நினப்புல வச்சுக்கிட்டு பேச சொல்லுங்க. பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருந்த பெரியாம்பளை வெறச்சுப்பி நாயக்கருக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு. தொண்டையை செருமிக்கிட்டு கட்டு செட்டா பேசுறாரு. எப்பா எசக்கி, பஞ்சாயத்துல வந்து பிராது கொடுத்ததை மட்டும்தான் பேசணும். எப்படி பேசணும்னு பெரியவங்களுக்கு பாடமெல்லாம் எடுக்க கூடாது. 2 வார்த்தை கூட குறைய போச்சுன்னா அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பியா? வீடு நிலத்துக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தமா, இல்ல கெட்ட வார்த்தை யாரு பேசினான்னு பஞ்சாயத்து பண்ண வந்தமா? வந்த செய்தியை மட்டும் பேசப்பா. நாங்கெல்லாம் சும்மா வேலையத்து போய் விரல சூப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கமா? சிலர் பேசும்போது உன்னிப்பா கேட்டு பார்த்தா தெரியும். ஏதாவது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் ஒவ்வொரு வாக்கியம் முடியவும் வந்தும்பா, அது வந்து அப்ப வந்து அதுல வந்து. ஆத்தாடி, 10 நிமிஷம் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு அந்து போகும் அந்து. இதைத்தான் ஊத்த பதம்னு சொல்றது. ஒத்த சொல்லையே போட்டு உருட்டி தேய்க்கும் போது அந்த சொல்லையே எடுத்து அவங்களுக்கு பட்ட பேரா வச்சிருவாங்க. அப்படி வச்ச பேரு தான் வெறச்சுப்பி நாயக்கருங்கிற பேரும். ஆனா அவருக்கு தாய் தகப்பன் வச்ச பேரு ரொம்ப அழகான அம்சமான பேரு. அதை சொல்லுவாங்க ஊருக்குள்ள. ஆனா அதெல்லாம் யாருக்கு நினப்புல நின்னுச்சு? சுத்தி விளைக்காம விஷயத்துக்கு வந்துட்டான் எசக்கி. நான் சொல்றது முக்காலும் சத்தியம். அந்த வில்லாயுதமுடைய ஐயனார் மேல ஆணை. 18-20 வருஷத்துக்கு முன்னாலேயே சிங்கப்பூர்ல சொந்தமா ஹோட்டல் வச்சு நடத்தினேன். 1 மாசத்துக்கு 3-4 முறை பணம் அனுப்புவேன். பெத்த தகப்பன் ஏமாத்த மாட்டாருன்னு முழுசா நம்புனேன். என்னோட 6 வருஷ உழைப்பு அப்போதைய மதிப்புக்கு 70-80 லட்சமாவது இருக்கும். அந்த காசுல தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது, ஆத்தா அப்பனுக்கு மருத்துவம், இவர் எடுத்து நடத்துற ரால் பண்ண ஏலம்னு எம்புட்டோ கதை நடந்திருக்கு. என் கூட பிறந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் இவருக்கு சம்பாரிச்சு கொடுக்கல. இவரோட கடைசி மகன் இப்பதான் படிச்சுப்புட்டு 20,000 சம்பளம் வாங்குறான். அவன் சம்பாரிச்சு 1 ரூபாயாவது இவருக்கு கொடுத்துருக்காரான்னு கேளுங்க. நான் கட்டுன அந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட வேர்வையும் ரத்தமும் கலந்துருக்கு.
பெத்த தகப்பனுக்கு பெருமையா இருக்கட்டுமேனு வீட்டை கட்டி அவர் பேர்ல பத்திரம் போட்டு அந்த ஆளு கையில கொடுத்தேன். இப்ப வெறுங்கையோட நிக்கிறேன். என் பொண்ணுக்கு சடங்கு கல்யாணம்னு நடத்தும் போது அதை என்னோட சொந்த வீட்டுல வச்சு தான் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஆசை எல்லாம் நிராசையா ஆக்கிர வேணாம்னு பெரியவங்க நீங்க தான் அவர்கிட்ட எடுத்து சொல்லணும். இந்த வீட்டை மட்டும் என் பேர்ல எழுதி கொடுத்துட சொல்லுங்க. நான் வேற ஒன்றும் கேட்கல. பெரியவங்க பேசி ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. மற்றபடி பஞ்சாயத்துக்கு நான் பாத்தியப்படுறேன். பஞ்சாயத்தில் உட்கார்ந்துருந்த பெருசுக அவங்க இருதயத்தை இரும்பு முக்காலி போட்டு இருத்தித்தான் வச்சிருந்தாங்க. எசைக்கு பேசின பேச்சுக்கு இரும்பே இழகி போகும். இருதயம் என்ன ஆகும்? முழுங்கவும் முடியாம கக்கவும் முடியாம திருன்னு முழிக்கிறாங்க பஞ்சாயத்து பெருசுக. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அவனவனுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒன்று மட்டுமே நியாயமா பட்டுச்சுன்னா மனத்தாபம் எதுக்கு, வாய் தகராறு எதுக்கு, வம்பு சண்டை எதுக்கு, பஞ்சாயத்து எதுக்கு, கோர்ட்டு கேஸ் எதுக்கு? பொக்கனி பொசுக்குன்னு எந்திரிச்சாரு. அவரோட தாடி மீச தலைமுடி மாதிரியே வெள்ளை வெள்ளேன்னு கட்டி இருந்த வேட்டியை மடிச்சு கட்டினாரு. உரத்த உறுதியான குரல்ல வெடிச்சு பேசுறாரு. இந்த ஊருக்குள்ள என்ன பத்தியும் நான் பொழைச்ச பொழப்ப பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். நான் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்க அவசியம் இல்லை. நான் என்னட்ட இருக்கிறத கொடுத்துருக்கிறேன். என்கிட்ட இல்லாட்டா எங்காவது கடன்பட்டாவது கொடுத்துருக்கிறேன். அடுத்தவன் காசுக்கு நான் ஒரு காலம் ஆசைப்பட்டதில்லை. இப்படித்தான் நான் இன்னைக்கு வர வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணி வச்சேனா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறேன். பையனை பெத்தேன்னு நினைச்சேன். ஆனா அது பாம்பா வந்து பிறந்து இப்ப படம் எடுத்து ஆடுது. இருக்கட்டும், அது என்னோட விதி. அதுக்கும் பஞ்சாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப சொல்றேன், தெளிவா கேட்டுக்குங்க. நிலம் எனக்கு உரிமையா இருக்கும்போது அதுக்கு மேல உள்ள கட்டுமானம் மட்டும் வேற ஆளுக்கு எப்படி உரிமையாகும்? வீடு கட்ட அவனும் பணம் கொடுத்துருக்கிறான். நான் இல்லைன்னு மறுக்கல. அது பெத்தவங்களுக்கு செய்யற கைமாறுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அது மொத்தமா தனக்குன்னு ஆக்குற தந்திரம்னு நான் நினைக்கல. பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையா உறுதியா சொல்றேன், என் பேர்ல இருக்கிற நிலபலம் வீடு எல்லாம் நான் பெத்த 4 பிள்ளைகளுக்கும் சமமா தான் கொடுப்பேன். அதுவும் என்னோட காலத்துக்கு பிறகுதான். வாழும் போதே சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு காலம் போன காலத்துல சோத்துக்கு தெருவுல நின்று சிங்கி அடிச்ச கதையெல்லாம் நம்ம ஊர்லயே நடந்திருக்கு. நான் பார்த்திருக்கேன். அந்த நிலைமை எனக்கு என் பொண்டாட்டிக்கும் வேணாம். எனக்கு உருத்தான மனுஷங்களுக்கு என் கையால 4 காசு கொடுத்து உதவுற காலம் வரைக்கும் தான் நான் திங்கிறது சோறு. இல்லாட்டா அது நரகலு. இப்போ அவனுக்கு அந்த வீடு தான் வேணும்னா எனக்கு 60 லட்சம் கடன் இருக்கு. அதை அடைக்க சொல்லுங்க. பிறகு வீட்டை எழுதி வைக்கிறேன். மடமடன்னு பேசின பொக்கனி துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம நடந்துட்டாரு வீட்டை பார்த்து. பஞ்சாயத்தில் உட்கார்ந்துருந்த யாருக்கும் மூச்சு பேச்சு காணோம். பொக்கனி பஞ்சாயத்தை மதிக்காம போனது அவங்க யாருக்கும் தப்பா கூட தெரியல. பொக்கனி மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உலகத்துல பார்க்க முடியாது. ஊருக்குள்ள மனிதாபிமானம் உள்ள 10 பேரை எழுதி குலுக்கி போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த 10 சீட்லையும் பொக்கனி பேரை மட்டும்தான் எழுதி போடணும். இதை காட்டிலும் அவரை பத்தி சுருக்கமா சொல்ல முடியாது பார்த்துக்குங்க. வாரத்துல 2 நாள் வில்லாயுதமுடைய ஐயனாருக்கு பொங்க வச்சு பூசை பண்ணுவாரு. எல்லாத்தையும் முடிச்சுப்புட்டு வீட்டுக்கு போற பாதையில யாரு தென்பட்டாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சோறு போட்டு தான் அனுப்புவாரு. அவங்க வீட்டுக்கார அம்மாவும் முகங்கோணாம ஆக்கி போடும். என்னத்தை சொல்றது, சினிமாவுக்கு போறதுக்கு ஆடி அசைஞ்சு பொறுமையா 1-2 தான் போகுதுக. படம் முடிஞ்சிட்டா இருந்து பைய போவோம்னு போகுதுகளா? போகாதுக. எல்லாரும் ஒட்டு மொத்தமா அமளி துமளியில வெளியே பாயுங்க பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி தான் மனுஷனுக்கு சொத்து பத்தும் புகழும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேருது. ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமும் பொசுக்குன்னு போறேன்னு சொல்லாம கொள்ளாம போயிடுது. அந்த மாதிரி நிலைமை பொக்கனிக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாக பஞ்சாயத்து பேசின பெருசுக. அதனால இதுக்கு மேல பொக்கனி வீட்டு விவகாரத்தை பஞ்சாயத்துக்கு கொண்டு வர வேணாம். உங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை வச்சு வீட்டுக்குள்ள பேசி முடிச்சுக்குங்கன்னு எசக்கி கிட்ட சொல்லிவிட்டு களைஞ்சு போச்சு பஞ்சாயத்து. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு எசக்கி மூளைக்குள்ள புழு கொடையுது. முக்குறான் முணங்குறான். 2 நாளா மூஞ்சி செத்து போய் திரியிறான். 3ஆம் நாள் அவன் மூளைக்குள்ள ஒரு முட்டை பல்ப்பு எரியுது. அவன் பெரியம்மா மகன் முத்துநாகு மெத்த படிச்சவனெல்லாம் அறிவாளியா இருக்கிறது இல்லை. ஆனா அவன் அறிவாளியும் கூட. ஒருத்தனை ஊருக்குள்ள உள்ளவங்க மதிக்கிறதெல்லாம் பெரிய மதிப்பு இல்லை. அவனை அவன் குடும்பத்துல உள்ளவங்க முதல்ல மதிக்கணும். அதுதான் உண்மையான மதிப்பு, மரியாதை.
முத்துநாகு வக்கீல் மாதிரி பேசுவான், ஆனா உள்ளத உள்ளபடி உண்மையத்தான் பேசுவான். இப்ப அவனை கூட்டியாந்து வீட்டில் வச்சு பேசுனா சரியா இருக்கும்னு நினைச்சான் எசக்கி. அந்த முடிவுல ஒரே ஒரு தயக்கம் மட்டும்தான் இருந்துச்சு அவனுக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் முத்துநாகு பொண்டாட்டி அவனை வேணாம்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி தாலியை மூஞ்சில விட்டெறிஞ்சு வாங்குறத வாங்கிக்கிட்டு கணக்கை முடிச்சுக்கிட்டா. அதுக்கு ஒரு காரணம் சொன்னா பாருங்க முத்துநாகு பொண்டாட்டி. அதைத்தான் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் சீரணிக்க முடியல. முத்துநாகுக்கு இப்ப வயசு 50 இருக்கும். மூத்த மகன் வக்கீலுக்கு படிப்பு முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போறான். 2வது மக சமஞ்ச பொண்ணு இப்ப மேல் படிப்பு படிக்கிறா. 3வது பைய 10ஓ 11ஓ படிக்கிறான். கதை இப்படி இருக்க இவன் ஒரு சின்ன வயசு பொண்ணை வச்சுக்கிட்டானா. இதை யாரும் நம்பல. ஆனா பஞ்சாயத்துல நான் ஒருத்திய காதலிக்கிறது உண்மைதான்னு முத்துநாகு ஒத்துக்கிட்டான். நான் சந்தனம் தேய்ச்சு பன்னீர்ல குளிக்கிறவ இந்த சாக்கடையில புரண்ட பன்னியோட என்னால குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு மூஞ்சுல முள்ள கொண்டு சாத்தின மாதிரி சொல்லிவிட்டா அவன் பொண்டாட்டி. பெத்த பிள்ளைக்கு கல்யாண வயசாச்சு, மூட்டு செத்த முக்கா கிழவன், உனக்கு காதல் வந்துருச்சோ காதலு அப்படின்னு காரி துப்பி கைகலப்பும் ஆயிப்போச்சு பஞ்சாயத்துல. இந்த நிலைமையில நம்ம குடும்ப பஞ்சாயத்து பேச முத்துநாவை கூப்பிடுறது சரியா இருக்குமான்னு யோசிச்சான் எசக்கி. பெருமை பீத்த களையம், குடிக்கிறது ஓட்டக்களையம்னு இருக்கு அவன் பொழப்பு. பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கத்து போனவனை கூட்டி வந்தியாடா பஞ்சாயத்துக்குன்னு நம்ம அப்பனே நம்ம மூஞ்சில காரி துப்ப மாட்டானா? இப்படி பல வகையா என்ன ஓடுது எசக்கிக்கு. சொந்த பந்தம்னு இருக்கிற அம்புட்டு சனங்கள்லையும் ரொம்ப படித்தது முத்துநாகுதான். அதனாலேயே இப்போ உக்கனிக்க அவன் மேலே பெரிய மதிப்பு உண்டு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனை மட்டும் யோசிச்சு 5ஆம் நாள் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் எசக்கி. நாளைக்கே முத்துநாகம் நம்ம வீட்டுக்கு வர வச்சு 4-5 நாள் விருந்து வச்சு மெதுவா அப்பங்கிட்ட பேச வச்சு வீட்டு விவகாரத்துக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம்னு ஒரு கணக்கு போட்டான். அதுக்குண்டான ஏற்பாட்டையும் பண்ணான். இதுல ஒரு கூத்த கேட்டியலா? எசக்கி 9வது வரை தான் படிச்சான். ஆனா அதுலயும் அவன் பாஸ் ஆகல. கணக்குல தான் அவன் பெயிலா போனான். இப்ப அவன் போட்ட கணக்கு என்ன ஆகும்னு தெரியல. முன்னாடி ஒரு நாள் எசக்கிய பார்க்க அவன் சின்னம்மா மகன் வந்திருந்தான். அவன் பேரு கொற்றவன். வத்சலா கொற்றவனுக்கு மாமன் பொண்ணுதான். ஆத்தாடி, அவனுக்குன்னு ஒரு வாயை வச்சு படைச்சிருக்கான் பாருங்க அந்த ஆண்டவன். ஒரு தெரிஞ்சவங்க சொந்த பந்தத்தை பார்த்தா நாம என்ன பேசுவோம்? நல்லா இருக்கியலா, உடம்பு நல்லா இருக்கா, சாப்பிட்டியலா, இப்படி கேட்போமா இல்லையா? ஆனா அவன் எதுக்கு யாரை பார்க்க வந்தானோ அதைத்தான் அந்த ஆளை பார்த்ததும் நேரா பேசுவான். எதுக்க உள்ளவங்க நல்லா இருக்கியான்னு கேட்டா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரா விஷயத்துக்கு வந்துடுவான். இந்த நலம் விசாரிக்கிறதெல்லாம் வெறும் வார்த்தை நாடகம் அப்படின்னு நேரடியாவே சொல்லிவிடுவான். நீ நல்லா இருக்கிற, அதனால தான் என்னோட நின்று பேசுற. உனக்கு சுகம் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் இருப்ப. அங்கே நீ இருக்கும்போது நான் வந்து கேட்குறேன் நல்லா இருக்கியா, இப்போ தேவலையான்னு இப்படி பதில் சொல்லுவான். கூறுவார் உள்ள வயதா இருந்தாலும் கொஞ்சம் கொதர்க்கமான வய. எசக்கி கட்டின புது வீட்டை சுற்றி பார்த்துப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவன் எசக்கியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். எசக்கி என்ன, எதுக்கு உனக்கு 4 பிள்ளை? இந்த காலத்தில் 1-2 வளர்க்குறதே எவ்வளவு சிரமமாக இருக்கு. ஆம்பளை ஆளுக வேலை வெட்டிக்கு வெளியே போயிடுவோம். பொம்பளைகளால் எவ்வளோ நேரம் தான் பிள்ளைகளை மேய்க்க முடியும்? அவங்களுக்கும் ஒரு காய்ச்சல் நோவுன்னு வந்துட்டா பிள்ளைகளை பார்த்துக்கிறது எவ்வளவு கஷ்டம். பிள்ளைகள் அங்கிட்டும் இங்கிட்டும் சீரழியும். இந்த காலத்தில் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய கடமை இருக்கு. அது நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. அதை விட ஒழுக்கமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சமூகத்தோட நல்லதுக்காக. நீ பெரியம்மா பெரியப்பாவோட சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தா நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு அவங்க துணையா இருப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் தனி குடுத்தனமா இருக்கீங்க. அதனால தான் சொல்றேன், இனிமேலையும் புள்ள பொத்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொள்ளையில ஒரு குழியை தோண்டி அந்த ஆசையை அதுல போட்டு புதைச்சிரு. கொற்றவன் பேசியதை கேட்ட எசக்கி வாய்விட்டு சிரித்தான். அவன் தோளில் கை போட்டு கொண்டு பேசத் தொடங்கினான். தம்பி, வீட்டை சுத்தி பாத்தியா? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதை கேட்கல, பெருசா இருக்கா சிறுசா இருக்கா? பெரிய வீடுதான். இவ்வளவு பெரிய வீட்டில் 2-3 பேர் இருந்தா வனாந்திரமா தெரியாதா? அந்த பக்கம் 2 புள்ள, இந்த பக்கம் 2 புள்ளன்னு ஓடி ஆடி விளையாண்டாத்தானே வீடு வீடா தெரியும். நானே ரெட்டப்படையில பிள்ளைங்க இருக்கக்கூடாது, இன்னும் உன்னை பெத்து ஒத்தப்படையா ஆக்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசுற? அட ஐயனாரப்பா, அப்படியா சங்கதி? அது சரி, இன்னொரு வீடு கட்டணும்னு எதுவும் ஆசை இருக்கா? கேள்வியை கேட்டுவிட்டு உள்நாக்கு தெரிய வாயை திறந்து சிரிச்சுவிட்டு போனான் கொற்றவன். இன்னைக்கு இந்த ஒத்த வீட்டுக்கே இழுவரியா இருக்குதேன்னு மனசுக்குள்ள அசை போடுறான் எசக்கி.
மறுநாள் வெள்ளிக்கிழமை. தனது 3 பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்திற்கு ஆட்டோவில் ஏற்றிவிட்டு கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு அனுப்பிவிட்டு தனது 4வது குழந்தைக்கு உணவு கொடுத்து தூங்க வைத்துவிட்டு துணிகளை துவைத்து காய போட்டுவிட்டு வீடு பெருக்கி பாத்திரம் பண்டம் கழுவி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு கழிவறையை தூய்மை செய்து வீட்டை டெட்டால் போட்டு துடைத்துவிட்டு குறுக்கை பிடித்தபடி நாற்காலியில் அவள் வந்து அமரும்போது மணி நண்பகல் 12. மின்விசிறியை போடாமல் அமர்ந்தவள் எழுந்து அந்த பொத்தானை அழுத்த அலுப்புப்பட்டவளாய் முந்தானையில் முகம் துடைத்து கொண்டாள். பொதுவாக பெண்கள் யார் யாருக்கோ இழுத்து போட்டுக்கொண்டு வேலை செய்வார்கள். ஆனால் தனக்கான வேலை என்று வரும்போது ஒரு சோம்பேறித்தனம் வந்துவிடுகிறது. அதனால்தான் 40ஐ தொடுவதற்கு முன்பாகவே பல பெண்கள் நோயாளிகள் ஆகிவிடுகிறார்கள். இன்னும் ஒரு செய்தி உள்ளது. தனக்கான ஆடை அலங்காரம் ஒப்பனை என்று வரும்போது பெண்களுக்கு சோம்பேறித்தனம் வருவதில்லை. வத்சலா ஒன்று 40-45 வயசு பொம்பளை இல்லை, 31 வயசு தான் இருக்கும். என்னத்தை சொல்ல, அதுக்குள்ள 4 புள்ள பெற்று நகண்டு போன நகண்டு. கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா அடுத்து புள்ளன்னு ஒன்று பெற்று ஆகணுங்கிறத ஒரு கட்டாய கடனாக்கி வச்சிருக்கா இல்லையா அந்த சமூகம். அதுக்காக புள்ள ஒன்றுக்கு ஒன்று துணையா இருக்கட்டுமேன்னு 2வது புள்ள ஆனது ஆச்சு களைச்சிட வேணாம்னு 3வது புள்ள. 2 பையன் 1 பொண்ணுன்னு ஆயிப்போச்சு. பையனுக்கு துணையா பையன் இருக்கான், பொண்ணுக்கு துணையா ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமேன்னு 4வது புள்ள. புதுச்சீலையை வாங்கி பீரோவில் அடுக்கிற மாதிரி பிள்ளைகளை பத்து அடுக்கிப்பட்டா அடுக்கி. பாவம் 4வது உள்ள பிறக்கும்போது அவள் பொழைக்க மாட்டான்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. எப்படியோ அந்த வில்லாயுதமுடைய ஐயனார் தான் காப்பாற்றி தாயையும் பிள்ளையும் ஒன்று சேர்த்தாரு. சதுரத்தை போட்டு சம்பட்டியா வேலை செஞ்சவ இப்ப சதுரமெல்லாம் நோயை வாங்கிக்கிட்டு சருகா கிடக்குறா. சர்க்கரை, ரத்த கொதிப்பு, தைராய்டுன்னு பல நோயும் கூடி கொண்டுருச்சு அவ உடம்புல. இதோட தான் 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு போராடுறா. நாக்காளியில உட்கார்ந்தா உட்கார முடியல, மெத்தையில போய் படுத்து பார்த்தா படுக்கவும் முடியல. உடம்பெல்லாம் வலி, ஆளும் வேறுமா சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி. இனிமே கொண்டு உனக்கு நான் உதவ மாட்டேன்னு மறுத்து நிக்குது குறுக்கு. வேற ஒரு பொம்பளையா இருந்தா உடம்பு வலிக்குன்னு உள்ள ஒரு மாத்திரையை போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிப்பா. இவளுக்கு அதுவும் முடியாது. ஏற்கனவே உடம்பெல்லாம் நோயி. ஒரு வேளைக்கு மட்டும் 10 மாத்திரை போடுவா. அந்த கருமம் பிடிச்ச மாத்திரைகள் ஒவ்வொன்றும் ஒரு நிறம். அம்மா நமக்கு தெரியாம கலர் கலரா ஜெம்ஸ் முட்டாய் திங்குதுன்னு மாத்திரையை பிடுங்க ஈசல் படம் வந்து மொக்கிற மாதிரி ஆத்தால முக்கியதுக பெத்த பிள்ளைக. இது இந்த லட்சணத்துல இருக்க குறுக்கு வலிக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டு அதனால ஒரு நோய் வந்து அதுக்கு ஒரு பண்டுதம் பார்த்து அதுக்கு 2 மாத்திரையை போட்டா வெண்டு விரிஞ்சு போகும் அவ பொழைக்கிற பொழப்பு. சரி, மருந்து சோறு செஞ்சு திம்போம், இந்த குறுக்கு வலிக்கு அதுதான் சரியான மருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையை 2ஐயும் குறுக்கில் அண்டை கொடுத்த மேனிக்கு பைய எந்திரிச்சு அடுப்படிக்கு போறா. மாராய கொக்கு மரம் வெட்ட போச்சான், கோரை தட்டி விட்டு குடலந்து போச்சான் அப்படின்னு ஒரு சுளவடைய தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா, எதை பொருத்தி பார்த்து சொன்னான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ரகசியம் சொல்லணும்னா அது அவளுக்கே தெரியாது. யாராவது ஏதாவது சொல்லி அதை அவ காதுல வாங்கினா இப்படித்தான் தனியா இருக்கும்போது அதை சொல்லி சொல்லி பார்க்கறது அவளுக்கு பழக்கம். அதுதான் அவளோட வழக்கம். மருந்து சோறு செய்யறது ஒன்றும் அவுரியமான வித்தை இல்லை. இருந்தாலும் அதுக்கு ஒரு மன ஓர்மை இருக்கணும். நாம திங்கிற எல்லா உணவுமே மருந்து தான். ஏன்னா பசிங்கிறது மனுஷனுக்கு ஒரு நோயா இல்லையா? அதை அப்போதைக்கு தீக்குதா இல்லையா நாம திங்கிற உணவு? அதனால உணவுங்கிறதும் மனுஷனுக்கு மருந்து தான். ஆனாலும் மருந்து சோறுங்கிறது பசியை மட்டும் போக்காது, வலியையும் போக்கும். அடுப்பில் மஞ்சட்டி வச்சு ஓராளுக்கானதா இருந்தாலும் நிறைய நல்லெண்ணெய் விட்டு 1/4 கிலோவுக்கு நெருக்கமாக சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு மையா வதக்கி 3 நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கிண்டி விடணும். அதுக்கு பிறகுதான் இருக்குது மருந்து சேர்மானம். சாலியான்னு ஒரு பொருள் இருக்கும். சீரகம் சிறுத்து போன மாதிரி செந்நிறமாக இருக்கும். அதில் 2 பங்கு எடுத்துக்கணும். அடுத்து சதகுப்பன்னு ஒரு மருந்து சாமான் இருக்கும். பொதுவாக சாலியாவும் சதகுப்பையும் நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும். சீரகத்தை சுத்தியை கொண்டு அடித்து சப்பட்டையாக்கி விட்டால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும் சதகுப்பை. அது பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குப்பையாகத்தான் இருக்கும். அதை கொஞ்சம் புடைச்சு 1 பங்கு எடுத்துக்கணும். சதகுப்பைக்குன்னு ஒரு மனம் இருக்கே, கொஞ்சமாக எடுத்து சட்டையில் தேய்ச்சிக்கலாமான்னு தோணும் சிலருக்கு. அந்த மனம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு உறுதி சொல்ல முடியாது. மருந்து சோத்துக்கு மனம் கொடுக்கறதே இந்த சதகுப்பை மட்டும்தான். அடுத்ததா கசகசா, ரவைக்கு அன்ன மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அது 1 பங்கு எடுத்துக்கணும்.
இந்த மூணையும் வறுக்காம தண்ணி சேர்க்காம பொடியா அரைச்சு வச்சுக்கிட்டு தேங்காயில அரை மூடிய துருவி அரைச்சு அதுல உள்ள தலப்பாலை மட்டும் எடுத்த பாலில் அரைச்சு வச்ச மருந்தை 2 கரண்டி மட்டும் சேர்த்து அடுப்புல இருக்கிற வெங்காயம் முட்டைக்கு மேல ஊத்தி கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். தேங்காய் பாலும் வெங்காய ஈரமும் வத்தி எண்ணெய் மேல பிரிஞ்சு நிற்கும் பாருங்க. அப்போ 2 கரண்டி சோத்தை போட்டு கிண்டி விட்டு இறக்கணும். பொதுவாக அந்த ஊர் பக்கமெல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் வடிக்கிறது வழக்கம். ஓடி ஆடி உழைக்கிற சனங்களுக்கு அதுதான் பழக்கம். வெயில் படாம தொந்தி விளக்குற கூட்டம் தான் சாதம் சாப்பிடும் போதாவது கொஞ்சம் வேலை பார்ப்போம்னு உப்பை தனியா வச்சுக்கிட்டு சாதத்தில் தூவி தூவி தின்னும். இறக்கி வச்ச சோத்தை தட்டில் போட்டுக்கிட்டு எண்ணெய் சொட்ட அவதியா அள்ளி முழுங்குறா வச்சலா. சுருக்குன்னு இருக்கட்டுமேனு எலுமிச்சங்கா ஊறுகாயும் எடைக்கு எடை நக்கிக்கிறா. தின்னு முடிச்சவ தட்டை பிறகு கழுவிக்கலாம்னு கையை மட்டும் சவுக்காரத்தை போட்டு கழுவி விட்டு ஏப்பம் வர்றதுக்குள்ள படுக்கை இறக்கி போயிட்டா. அங்கனே வச்சு அரைச்சொம்பு வெந்நியை குடிச்சுப்புட்டு படுத்தவ 4 மணிக்கு பள்ளிக்கூடம் போன பிள்ளைக வந்து எழுப்பவும் தான் எந்திரிக்கிறா. மண்டை மசத்துக்குள்ள ஈறு வலியை விட்டு ஈறு வேண உருவி எடுத்த மாதிரி உடம்புக்குள்ள இருந்த வலியை யாரோ உருவி தூர எரிஞ்ச மாதிரி இருக்கு அவளுக்கு. பழைய உடம்ப விட்டு புது உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சதா தோணுது. வில்லாயுதமுடைய ஐயனாருக்கு இங்க இருந்தே ஒரு கும்பிடு போடுறா. குறுக்க தொட்டு பார்த்து சிரிச்சு மவுள்றா. பாவம், இடுப்பை இருந்த இடத்த விட்டு இடமாத்தி வைக்க ஒருத்தன் வந்து இறங்க போறான் இன்னும் கொஞ்ச நேரத்துலன்னு பாவி வரப்பா மகளுக்கு இப்போதைக்கு தெரியல. மாலை மசங்கிற நேரம். இருட்டு, நான் வரப்போறேன், நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சூரியனை பிடிச்சி மேற்கு திசைக்கு தள்ளுது. அந்த நேரத்துல வாசல்ல உள்ள இரும்பு கேட்ட தள்ளிக்கிட்டு 3 இளந்தாரி பயலுக உள்ள வராங்க. 2வது பயலுக்கு காலு கழுவி விட்டுக்கிட்டு இருந்தவ கக்குசை விட்டு ஓடியாந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. விருந்தாளி வராகலாம், அவங்களுக்கு ஏசி மாட்டின பெரிய ரூமை தான் கொடுக்கணுமா. அதனால அங்க உள்ள கட்டில கழட்டி சின்ன ரூம்ல போட்டுவிட்டு ரூமை சுத்தம் பண்ணி விட்டுட்டு வர சொன்னாரு முதலாளின்னு சொல்லிவிட்டு விருட்டுன்னு ரூமுக்குள்ள போய் கட்டில கழட்டுறானுங்க 3 பேரும். முத்துநாகு வரப்போற செய்தி வத்சலாவுக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் திடுதுப்புன்னு இன்னைக்கே வருவான்னு அவ எதிர்பார்க்கல. முத்துநாகு கட்டில்ல படுக்க மாட்டான், அது மாதிரி ஏசி இல்லாமலும் படுக்க மாட்டான். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா போச்சு அப்படின்னு மனசு ஓரத்துக்குள்ள ஒரு நினப்பு ஓடுனாலும் முத்துநாகு வந்து தான் வீட்டில் தங்குறதுல வத்சலாவுக்கு சந்தோஷம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வறுமைக்கு தான் வாக்கப்பட்டிருந்தா வத்சலா. இவளையும் இவ தம்பி தங்கச்சியையும் வளர்க்க இவ ஆத்தா வட்டிருக்கா வருக ஒரு பாடு. நாய் வட்ட பாடுன்னு சொன்னா கூட போதாது, அதெல்லாம் எழுதி கடக்கவும் முடியாது. அவ அம்மா கிட்ட அரை நிமிஷம் பேசினா போதும் எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஈர கொலை கருவி போகும். அந்த பாடுபட்டுச்சு அந்த குடும்பம். அந்த நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருந்தது முத்துநாகு குடும்பம்தான். என்னதான் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு இலை போட்டா பந்தி வைப்பாக. அசிங்கம்தான், அவமானம்தான். எல்லாத்தையும் மென்னு முழுங்கி தண்ணியை குடிச்சுப்புட்டு பிள்ளைகளை வளர்த்தே ஆகணும்னு வம்பாடு விட்டு வளர்த்தா அவங்க ஆத்தாக்காரி. அவ கதையெல்லாம் படமா எடுத்தா அழுது கோலமா போகும் ஊரு. அந்த நிலைமையில இருந்தவ இன்னைக்கு வீடு நிறைஞ்ச சாமானுக நகை நட்டு நிலபுலம்னு நல்ல வசதியா இருக்காளா இல்லையா? அன்னைக்கு ஆதரவு கொடுத்தவங்க இன்னைக்கு வீடு தேடி விருந்தாளியா வரும்போது அவ நிலைமைய நினைச்சு அவளுக்கே பெருமையா இருக்குமா இருக்காதா? அதுதான் இப்படி இருப்பு கொள்ளாம பவுசு கொண்டாடுற பறவை சுழி பிடிச்சவ. கிராமங்களில் வாழ்கிற மக்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஒழுக்கம் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை சூரியனோட சம்மந்தப்படுத்திக்கிட்டவங்க. காலையில் சூரியன் கிழக்க கசக்கி கண்ணை முழிக்கிறத தான் கண்கொண்டு பார்த்துருவான் ஒவ்வொரு கிராமத்தானும். அவன் சூரியனை விட சுறுசுறுப்பானவன். சூரியன் ஓஞ்ச பிறகுதான் அவன் ஓய்வான். நாகரிகம்ங்கிற பேர்ல நகரத்துல உள்ள அடுக்குமாடி சமாதிகளுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு விடிய விடிய படம் பார்த்துப்புட்டு காலை 10 மணி வெயில் குண்டிய சுடுற வரைக்கும் குப்பரப்படுத்து கிடக்கிற அநாகரிகம் எல்லாம் இந்த மாதிரியான கிராமங்கள்ல இல்ல. 6 மணிக்கெல்லாம் ஆடு மாடுகளை தொழுவத்திலையும் கோழி குருமானுகளை கூட்டிலையும் போட்டு அடைச்சுப்புட்டு 8-9 மணிக்குள்ள உள்ளதை தின்னுபிட்டு கதவை அடைச்சிக்கிட்டு தூங்கி போகும் ஊரு. அதுக்கு பிறகு கடலல சத்தமும் காத்துல இலை அசைகிற சத்தமும் திருநாய்க விடுற ஊழச்சத்தமும் தான் கேட்கும். கூடுதலா கேட்டா சாவுக்கு தவங்க எடுக்கிற கழடுகட்டைய அணத்துற சத்தமும் தவமிருந்து பெத்த பச்சை பிள்ளைக பாலுக்கு அழுவுற சத்தமும் கேட்டாலும் கேட்கும். வெளியே சொல்ல வெக்கப்படுற செய்தியை கூட சுருக்கா முடிச்சுப்புட்டு பொசுக்குன்னு படுத்து தூங்கிடுவாங்க.
கிராமத்துல பெரியவங்க ஒரு தூக்க கணக்கு சொல்லுவாங்க. நடிச்சாம 12 மணிக்குள்ள தூங்குற தூக்கத்தை 2 மணி நேரமா கணக்கு வச்சுக்கணுமா. இப்படி சொன்னா புரியாது. இப்ப ராத்திரி 9 மணிலேருந்து 12 மணி வரை 3 மணி நேரம் கணக்காகுதா, அதை 2 மடங்கா கணக்கு பண்ணா 6 மணி நேரம் ஆகுது. அதுக்கு பிறகு தூங்குறது எல்லாம் 1 மணி நேர கணக்கு தானா. இப்போ 9 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திரிச்சா 10 மணி நேரம் தூங்கின கணக்காகுதா இல்லையா. இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு பழகுனா உடம்புல அசதியே இருக்காதான், நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்குமா. இதெல்லாம் அந்த காலத்துல பெரியவங்க சொல்ற செய்தி தான். இப்பவும் பெரியவங்க சொல்லத்தான் செய்யறாங்க. எந்த பைய கேட்கறான், கேட்க மாட்டான். அவன் தான் கிழவன் கிழவியை விட பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டான்ல. இந்தா ஒரு வாடகைக்காரில் வந்து இறங்கிட்டான், பெரிய படிப்பெல்லாம் படித்தவன். மணி இப்போ 8:30 தொட போகிறோம்னு கடியார முள்ளுக ஒன்னோட ஒன்று போட்டி போட்டு ஓடுதுக. பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்து தூங்க போட்டுக்கிட்டு இருந்த வத்சலா கார் சத்தம் கேட்கவும் எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறா. மண்டை நிறைச்சாலும் மாப்பிள்ளை தோரணை மாறாம வீட்டு வாசல்ல வந்து இறங்குறான் முத்துநாகு. அவன் ஓங்குதாங்கான உசரமெல்லாம் இல்லை, அளவெடுத்து வளர்த்த மாதிரி ஒரு வளர்த்தி. நிறமுன்னா நிறம், அப்படி ஒரு நிறம். ஊருக்குள்ள உள்ள பாய்மார்க பிள்ளைக கூட தோத்து போகும், அப்படி ஒரு ரோசாப்பு நிறம். உதட்ட பார்த்தீங்கன்னா கிளிச்சொண்டு இருக்குமே, கிளிச்சொண்டு, அப்படி ஒரு சிவப்பு. கண் பார்வை கொஞ்சம் பழுதான கிழவிக வாயில ரத்தம் வர மாதிரி இருக்கேன்னு கேட்டிருக்குக அவன் உதட்ட பார்த்து. மூச்சு பயிற்சி, யோகாசனம், நடப்பயிற்சின்னு உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற ஆளு. ஓனாய் மாதிரி உருவி விட்ட வயிறு, சினிமா நடிகர் மாதிரி அகண்ட மாறு. உள்ளதை சொல்லணும்னா ஆம்பளைக்கு ஆம்பளை ஆசைப்படுற அழகான ஆம்பளை அவன். மண்டமுடி, தாடி, மீசையெல்லாம் பாதிக்கு பாதி நிறைச்சு போயிருக்கு பாருங்க. அதுக்கு மட்டும் கருப்பு மை அடிச்சா இன்னும் 2 கல்யாணம் பண்ணலாம் அவனுக்கு. இவன் ஒருத்தியை வச்சிருந்தாங்கிறது பொய்யாத்தான் இருக்கும். எத்தனை பேரை வச்சிருந்தானோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். கருப்பு கலர் பனியனும் வெள்ளச்சாரமும் போட்டு காரை விட்டு இறங்கி வீட்டை அளக்குறான் கண்ணால. வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் உன்னை விட்டு போகல அப்படின்னு தலைவர் படத்துல வருமே ஒரு வசனம், அது இவனுக்கு தான் பொருந்தும்னு பிரமிச்சு போய் நிக்கிறா வத்சலா. வீட்டுக்கு வந்தவனை எதிர்கொண்டு வரவேற்று வேண்டிய உபச்சாரம் பண்ணி சுகம் விசாரிச்சு பழமை பேசிக்கிட்டு இருக்கிறா வத்சலா. அதுக்குள்ளே இசக்கியும் வந்து சேர்ந்துட்டான். அவனும் முகத்தாச்சனைக்கு 2 வார்த்தையை பேசிவிட்டு ராச்சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். முத்துநாகுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவனோட வீடாக இருந்தாலும் விருந்துக்கு போன வீடாக இருந்தாலும் அவனுக்கு ஹோட்டல் மாதிரி தான். அங்கே அவன் சொல்கிறது தான் செஞ்சு கொடுக்கணும், இல்லாட்டா சாப்பிட மாட்டான். இந்த பழக்கம் அவங்க ஆத்தா செல்லம் கொடுத்து விதைச்சது. அதை அவன் பொண்டாட்டியும் உரம் போட்டு வளர்த்து விட்டா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் வரும்பாகளே, சொந்தக்கார வீடு வரைக்கும் வராதா. இந்தா வந்துருச்சுல்ல. இடியாப்பம் சுட்டு தேங்காய் பாலும் வாழைப்பழமும் வச்சிரு, கூடவே கொஞ்சம் மாசிச்சம்பளும் வச்சிரு போதும். ராத்திரியில கனத்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தப்பா சின்னம்மா தங்கச்சிகளை பார்த்துட்டு வர்றேன்னு எதிர்த்தாப்புல இருக்கிற எசக்கியோட அப்பன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் முத்துநாகு. மீமிசல் வர போய் பழங்கள் வாங்கிட்டு வரேன்னு எசக்கியும் கிளம்பிட்டான். ஆம்பளைங்க வாரதுக்குள்ள சாப்பாட்டை ரெடி பண்ணிடுவோம்னு அடுப்படியை பார்த்து கிளம்பிட்டா வத்சலா. வேலைக்கு போயிட்டு வர்ற ஆம்பளைகளுக்கு எதையாச்சும் சமைச்சு மூடி வச்சுட்டு வார நேரத்தில் எடுத்து திண்டுக்கன்னு சொல்ற மேனாமினிக்கு பழக்கமெல்லாம் கிராமத்து பொம்பளைகளுக்கு இல்லை. அல்லும் பகலும் மாடா வேலை செஞ்சு வீடு திரும்புற ஆம்பளைக்கு அவன் விருப்பப்பட்டதை தெம்பு தரமா செஞ்சு போடணும்னு தான் பொம்பளைக நினைப்பாக. அதுக்கெல்லாம் சடைச்சிக்க மாட்டாக. இடியாப்பம் சுடுறதுங்கிறது உண்மையாவே ஒரு கம்ப சூத்திரம்தான். எல்லாருக்கும் வந்துடாது அந்த பக்குவம். பல வருஷம் பழக்கப்பட்ட பொம்பளையே இரும்பு கட்டியாக்கிப்படுவா இடியாப்பத்தை. பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற போட்டு ஓலைப்பொட்டியில் அள்ளி போட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருத்துப்பட்டு மில்லில் அரைச்சி வாங்கியாந்து விறகடுப்பு கூட்டி பெரிய இரும்பு சட்டியில் அதை கொட்டி அகப்பையில் அதை கிளறுன்னு கிளறி விட்டு கருக விட்டுறாம பக்குவமாக எடுத்து ஆற விட்டு சல்லடையில் சலிச்சு எடுத்து அதில் வர பொடி மாவுல தான் இடியாப்பம் சுடுறது. இப்படி 2 மாசத்துக்கு ஒருக்கா 10 கிலோ 15 கிலோ பச்சரிசி மாவை பக்குவம் பண்ணி பெரிய சில்வர் சட்டியில் அடைச்சி வச்சுக்குவாங்க. தேவைப்படும் போது காப்படி 1/4 காப்படின்னு கணக்கா எடுத்து இடியாப்பம் சுடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கம். இது ஊருக்கு ஊர் வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்படி செஞ்சு இடியாப்பம் சுட்டு தின்னா அந்த சுவையே வேற மாதிரி இருக்கும். இடியாப்பத்துக்கு மாவு குழைக்க முதல்ல உலத்தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். சட்டியில மாவை கொட்டி 1க்கு 1.5 பங்கு வெந்நீர் ஊற்றி சட்டிக்கு வெளிப்பக்கம் துணியை சுத்திக்கிட்டு ஆற அமர உட்கார்ந்து காலை அகட்டி வச்சு 2 பாதத்தாலையும் சட்டியை மிசுங்க விடாம எசவா இடுக்கிக்கிட்டு துடுப்பு கட்டையை கொண்டு கட்டி விடாம கிளறணும்.
கட்டி விட்டுட்டா இடியப்பம் விளங்காம போயிருமேன்னு பொம்பளைக அவதியா மாவு கழிக்கிறத பார்க்கணுமே. ஈரக்கோளை தாமரங்காயெல்லாம் அந்து போகும் அந்து. வத்சல ஆத்தா இருக்காளே, அவ பேரு கனக வடிவு. பிள்ளைகளை வளர்க்க அவ செய்யாத தொழிலே இல்லை. அந்த வகையில இடியப்பமும் சுட்டு வித்தா. தொண்டியில சாயிவு குடும்பம் இருக்கா இல்லையா, அது குடும்பம் இல்லை, ஒரு தெருவு. அவங்களுக்குள்ள மட்டும்தான் குடுக்கல் வாங்கல் பண்ணிக்குவாங்க. மற்ற யாரும் அவங்கள அண்ட முடியாது. அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய விசேஷம். அதுக்கு 3500 இடியப்பம் வேணும்னாகலாம், ரவு சாப்பாட்டுக்கும் காலை சாப்பாட்டுக்கும். ஒத்த பொம்பளையா இருந்து 36 மணி நேரமாக சுட்டாளப்பா இடியப்பத்தை. வேற பொம்பளையா இருந்தா உறுப்பு நகண்டு இருக்குமா இல்லையா? அவ ஆத்தா கதையை ஏன் பேசுவானே, அவளை நினைச்சா கல்லும் அழுகும், கருப்பையில் உள்ள புள்ளையும் அழுகும். இடியப்ப உரல்ல மாவை போட்டு புழிஞ்சு ஓலத்தட்டில் ஒசரமாக அடுக்கி உலையில ஏற்றிட்டு அரைமூடி தேங்காயை துருவி பாலை எடுத்து வச்சுட்டு இன்னும் அரைமூடி தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டு போகிறா மாசி அரைக்க. மாசிங்கிறது ஒரு கருவாடு தான் பாருங்க, ஆனால் அதுக்கு கருவாட்டு வாசம் வாரதில்ல. மாலதீவுன்னு சொல்கிறாங்களே, அங்கே தான் மாசி உற்பத்தி பண்ணுறாங்களாம். அங்கேருந்து தான் இன்னைக்கும் தரமான மாசி இறக்குமதி ஆகுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உண்மையோ பொய்யோ 6 கண்டா. சூரமீனுன்னு ஒரு வகையான மீன் கிடைக்கும் கடல்ல. அதை பிடிச்சி மண்டை, தோல், வால், குடலு, குந்தானி அத்தனையும் எடுத்து தூர வீசிவிட்டு மீன் துண்டத்தை மட்டும் நல்லா அவிச்சு எடுத்து தண்ணி இல்லாமல் ஒரு துணியில் கட்டி புழிஞ்சு புகையெல்லாம் போட்டு வெயிலில் காய வைப்பாகலாம். அது ஒரு சான் நீளத்துக்கு உருண்டு வளைஞ்சு விறகு கட்ட மாதிரி ஆயிடும். சும்மா கருஞ்சவப்பு நிறத்தில் இருக்கும் பாருங்க. தூக்கி அவன் மண்டையிலாவது அடிச்சா மண்டையோடு மடார்னு திறந்துரும். அந்த காலத்தில் பல்லு போன கிழவிக பாக்கு வெட்டுறதுக்கு ஒரு சாமானை வச்சுருக்குங்க. அதுக்கு பாக்கு வெட்டின்னு பேரு. அதை கொண்டு தான் மாசியை சின்ன சின்ன துண்டா வெட்டுறது. வெட்டின மாசியை அம்மியில் வச்சு பொடியாக இடித்து அரைக்கணும். அம்மாவையே மம்மின்னு கூப்பிடுற காலத்தில் எவ அம்மியை கண்டா அம்மியை அப்படியே மிக்சியில் போட்டு 4 சுத்து சுத்த விட்டா போதும்னு நினைப்பாக சிலர். மிக்சியில் அரைச்சா பொடியாக மட்டும்தான் போகும். அம்மியில் அரைச்சா தான் பொடியெல்லாம் பஞ்சு மாதிரி புஷ்ஷுன்னு பொங்கி வரும். மாசியை அம்மியில் வச்சு நுணுக்கி 10-15 சின்ன வெங்காயம் வச்சு பச்சை மிளகாய் 2 வச்சு 2 நஞ்சு போகிற மாதிரி இடித்து விட்டு பொடி உப்பை தூவி விட்டு கையில் எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டு துருவி வச்சிருந்த தேங்காயை அதோடு சேர்த்து புரட்டி எடுக்கணும். இதுக்கு பேரு தான் மாசி சம்பல். பொதுவாக பொம்பளைகளுக்கு ஒவ்வொரு வேளைக்கும் தனக்கு தேவையான சாப்பாட்டோட அளவு நல்லா தெரியும். அவளா தனியாக இருந்தாலும் அளவாக சமைச்சு அவளா தின்னுக்குவா. ஆனால் ஆம்பளைக அப்படி இல்லை. குழம்பு ருசியாக இருந்தா கொட்டுடி சோத்தம்பா. நிரப்பமாக செஞ்சு அடுக்கி வச்சா 2 வாய் சொத்தோட தட்டில் கையை கழுவிட்டு கிளம்பிடுவான். அதுலேயும் வத்சலா புருஷன் இருக்கானே, அவன் உன்னையும் கூடு உன் இழவுக்கு வரவளையும் கூடுன்னு கேட்குற ஆளு. சாப்பாட்டுக்கு உட்கார்ந்த பிறகு கூட புதுசாக ஒரு சாமானை கேட்பான். வத்சலா இருக்காளே, இந்த மாதிரி விஷயத்தில் தொல்லை கடைஞ்சவ. எல்லாத்துக்கும் எந்நேரமும் ரெடியாக இருப்பா. 2 ஆம்பளைகளுக்கு 3 உலை வச்சு 18 இடியாப்பம் சுட்டு வச்சு காத்து கிடக்குறா. அவளுக்கு உடம்பெல்லாம் நோய். இந்நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியாது. பிள்ளைய சாப்பிடும்போதே அவளும் சாப்பிட்டுவிட்டு 10 ஜெம்ஸ் மிட்டாயை போட்டு தண்ணியை குடிச்சுப்புட்டா. அப்பா வீட்டில் இருந்த அண்ணனை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு ஆடி அசைஞ்சு வாராக கையில் ஒரு பழப்பையும் பிடிச்சிக்கிட்டு. ஆளுகளை கண்ட அடுத்த நிமிஷம் பாயை விரிச்சு பரப்பி வச்சுட்டா சாப்பாட்டு சாமான்களை. சாப்பிட உட்கார்ந்தாக அண்ணனும் தம்பியும். முத்துநாகு தட்டில் சூடா 2 இடியப்பத்தை வச்சு மாசியையும் கொஞ்சம் அள்ளி ஒரு ஓரமாக வச்சா வத்சலா. அழகான வாயை கொண்ட கிண்ணத்தில் தேங்காய் பாலை வச்சு ஒரு தட்டில் 2 வாழைப்பழத்தை தோலை நீக்கியும் நீக்காம வச்சு சின்ன கிண்ணியில் கொஞ்சம் சீனியும் வச்சு 3ஐயும் எடுத்து முத்துநாகு பக்கத்தில் அழுங்காம வச்சா. முத்துநாகு மூச்சு விடாம சாப்பிட ஆரம்பிச்சான். எசக்கி ஒவ்வொரு சாமானா திறந்து பார்க்குறான். அவனுக்கு உண்டான சாமான் இப்போ அவன் கண்ணுக்கு தெம்பட்டுருச்சு. மத்தியானம் வச்ச மீன் குழம்பு. 5 இடியப்பத்தை அள்ளி தட்டில் போட்டுக்கிட்டு மீன் குழம்பு அது தலை மேலே சொதன்னு ஊற்றி தருக்கு புருக்குன்னு 4 பிசைஞ்சு ஏற்றி அமுக்குறான் வாய்க்குள்ள. பாவம், இந்த இடியப்பத்துக்கு வந்த கேடு காலம் இந்த ஆளுகையில் மாட்டிக்கிட்டு லோலுப்படுது. இதுக்கு எதுக்கு மாவை இடியப்ப உரல்ல போட்டு புழியணும்? சும்மா மாவை அள்ளி அவிச்சு கொடுத்தா பத்தாதா அப்படின்னு ஓடுது வத்சலா மனசுக்குள்ள. இதை வெளியே சொல்ல முடியுமா? எசக்கிக்கு ஒன்றும் சோனப்பா இல்லை. தாழ்ந்த குரல்ல, அண்ணே முட்டை பொரியல் சாப்பிட்றீங்களா, முட்டை பொரியல் அப்படின்னு கேட்குறான். இல்லை எசக்கி, ராத்திரியில் முட்டை சாப்பிட்டா எனக்கு செரிக்காது அப்படின்னு சொல்லிட்டான் முத்துநாகு. போட்டு தாரேன், கொஞ்சம் சாப்பிடுங்க மச்சான்.
அப்படின்னு அவ ஒப்புக்கு கேட்டு பார்க்க மறுபடியும் அவன் வேணாம்னு சொல்ல புருஷனுக்கு மட்டும் முட்டை பொறிக்க அடுப்பங்கரைக்கு போறா வத்சலா. சின்னதா ஒரு செருமல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா 4 விரலை காட்டுறான் எசக்கி. அவனுக்கு 4 தான் பிடிச்ச நம்பர் போல. புள்ளையா இருந்தாலும் முட்டையா இருந்தாலும் 4 தான் வேணும் அவனுக்கு. சட்டியில கடுகெண்ணெய் விட்டு கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டு காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டு வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை 2 கைப்பிடி அளவு அள்ளி போட்டு அரை துண்டு தக்காளியை பொடிசா நறுக்கி அதோட போட்டு அதுக்கு மேலேயே அளவா உப்பையும் போட்டு நல்லா வதங்கட்டும்னு கிண்டுன்னு கிண்டுறா கரண்டியை போட்டு. பச்சை வாடை போனதும் 4 முட்டையை உடைச்சு ஊற்றி விட்டு கிளறி விடுறா. கொஞ்சமா கொத்தமல்லி இலைய போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி விட்டு பொத்து நாப்பில் அள்ளி தட்டுல போட்டு கொண்டாந்து நீட்டுனா புருஷனுக்கு. அது இருக்கு ஓராளு சாப்பாடு அளவுக்கு. மலர்ந்து மலராத மல்லிகைப்பூவை மொத்தமா அள்ளி அந்த தட்டுல குமிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது முட்டை பொரியல். சண்டாளிக்கு இந்த பக்குவம் எங்கேருந்து தான் வந்துச்சோ அப்படின்னு அவளை ஏக்கமா ஒரு மேற்பார்வை பார்த்து புருவத்தை தூக்கி ஒரு செய்கை செஞ்சானோ இல்லையோ வதங்கி கிடந்த வத்சலா கிறங்கி போனா கிறங்கி. அடுத்து 3 சப்பா இடியப்பத்துக்கும் முட்டை பொரியலுக்கு ஒரு மகத்தான மல்யுத்தம் எசக்கியோட கைவண்ணத்தில். 2 இடியப்பத்தை மாசியோட தின்ன முத்துனாகு அடுத்து 2 இடியப்பம் வச்சு 2 வாழைப்பழத்தை அதில் போட்டு தேங்காய் பாலும் சீனியும் சேர்த்து பிசைஞ்சு பொறுமையாக மென்று முழுங்குறான். இடியப்பத்தையும் வாழைப்பழத்தையும் தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சான் பாருங்க. அது அவன் விரல்ல 2 விரல் கடைக்கு மேலே கொஞ்சம் கூட போகலை. அப்படி ஒரு பதூசா சாப்பிட்றான். இதையே எசக்கி பண்ணியிருந்தா ரசத்துக்கு புளிய கரைக்கிற மாதிரி உள்ளங்கை வர விட்டு பிசைஞ்சு வாழைப்பழத்தை பிதுக்குல அது தவி போய் பக்கத்து ஆள் தட்டில் விழுந்துரும். ஒரு வழியா சாப்பாட்டு வேலை முடிஞ்சு படுக்க போகலாம்னு வத்சலா அவ ரூமுக்கு போகும்போது அவ பேரை சொல்லி கூப்பிடுறான் முத்துனாகு. இந்த வாரே மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ரூமுக்கு போறா அவ. இந்த நேரத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு முத்துநாகுவோட அவ போராடின போராட்டம். 2 பாயை போட்டு அதுக்கு மேல 2 மெல்லிசான மெத்தையை எடுத்து விரிக்க சொன்னா. அதுக்கு மேல 2 சமுக்காலத்தை விரிச்சு அதுக்கு மேல ஒரு வாயில் புடவை விரிச்சு அதுக்கு மேல அவன் கொண்டு வந்த ஒரு வெள்ளை விரிப்பை விரிச்சு மெத்தையை தாண்டி எந்த துணியும் தெரியாம பக்கவாட்டில் சரி செய்ய சொன்னா. பிறகு 8 தலவாணி கேட்டான். தலைமாட்டில் 2, கால் மாட்டில் 2, இடது பக்கம் 2, வலது பக்கம் 2ன்னு படுக்கையை சுற்றி தடுப்பணை கட்ட சொன்னா. இது என்னடி கூத்தா இருக்கு, சலசமாதின்னு கேள்விப்பட்டிருக்கோம், இப்படிமா ஒரு மெத்த சமாதி கட்டுவாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மண்டையை சொரியிறா பாவம். சாப்பிட்ட உடனே படுத்தா உடம்புக்கு நல்லதில்லை, வெளியே போய் உலாத்திவிட்டு வாரே அப்படின்னு சொல்லிவிட்டு தெருவுக்கு இறங்கும்போது செவத்துல மாட்டியிருந்த பெரிய கடிகாரத்துக்குள்ள இருந்து 2 குருவி பொம்மைகள் வெளியே வந்து தலையை நீட்டி இங்கிலீஷ்ல கத்துதுக. மணி 10ன்னு. சின்ன ரூமுக்குள்ள போய் பிள்ளைகளோட மெத்தையில படுத்துக்கிட்டா வத்சலா. தரையில பாய விரிச்சு தலைக்கு ஒரு தலகாணியை வச்சுக்கிட்டு கவட்டுக்குள்ள ஒரு தலவாணியை இடுக்கிக்கிட்டு கார வீடு அதிர கொரட்ட விடுறான் எசக்கி. வத்சலாவுக்கு தூக்கம் பிடிக்கல. வெளியே போனவன் எப்ப உள்ள வருவான்னு பெரிய ரூம் வாசலையே திரும்பி பார்க்குறா. நடுச்சாமத்துல முழிப்பு தட்டி பார்க்குறா. பெரிய ரூம் கதவு அடைச்சிருக்கு. ஏசியை போட்டுக்கிட்டு கதவை அடைச்சு உள்ள தூங்குறான் முத்துநாகு. எந்திரிச்சு போய் பார்க்குறா. வாசக்கதவு விரிய திறந்து கிடக்குது. வாசல்ல உள்ள இரும்பு கேட்டு வாரவுக வரலாம்னு வாயை திறந்த மேனிக்கு திறந்து கிடக்கு. இது என்னடா இழவு சனியனா இருக்கு, எவனாவது களவாணி பைய வந்து புருஷனோட பைக்கை உருட்டிட்டு போனாலும் தெரியாதே அப்படின்னு ஓடி போய் கேட்ட பூட்டிவிட்டு கதவுக்கு தாப்பா போட்டுவிட்டு தூங்க போனா. சட்டுன்னு விடிஞ்சு போச்சு. சனிக்கிழமை காலை. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட லீவு. அதுக இன்னைக்கு லேட்டாக தான் எந்திரிக்குமுங்கன்னு இட்லியை அவிச்சு சாம்பாரும் சட்னியை வச்சு புருஷனை வேலைக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகளை ஒவ்வொன்றா கிளப்பி பல்லு விளக்கி குளிக்க வச்சு டீயை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் இட்லியை இங்கே வச்சு வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க, இல்லாட்டி மாடியில் போய் விளையாடுங்க, ஆனால் வெளியே மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவளும் 3 இட்லியை பிச்சு போட்டுவிட்டு 10 ஜெம்ஸ் மிட்டாயை வாயில் போட்டு தண்ணியை குடிக்கும்போது மணி 9:30. இப்பத்தான் விருந்துக்கு வந்த சாமி துயில் களைஞ்சு எந்திரிக்குது. அவன் கணக்குப்படி இது 30 நிமிஷம் வேகம். வேலை இல்லாத நாள்களில் அவன் சரியா 10 மணிக்கு தான் எந்திரிப்பான். பிள்ளைக கத்துனதுல தூக்கம் போச்சோ என்னமோ தெரியல, எந்திரிச்சிட்டான். படுக்கையில் உட்கார்ந்த மேனிக்கு வச்சலாமா ஒரு டீ கொடுமா அப்படின்னு குரல் கொடுக்குறான். இந்தா எடுத்துக்கிட்டு வரேன் மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுப்பில் இருந்த டீயை கண்ணாடி கோவலையில் ஊற்றிக்கிட்டு வந்து நீட்டுறா. இந்தாங்க மச்சான் தேத்தண்ணின்னு சொன்னதுக்கு அவன் வத்சலாவை ஏற இறங்க பார்க்குறான். படித்தவன்னு காட்டுறதே அவங்க பேசுகிற நாகரிகமான சொல்லுதானே. இன்னும் ஊர் நாட்டு வழக்கத்திலிருந்து மாறாமல் இருக்கிற ஆளுகளை பார்த்தா படித்தவங்களுக்கு இளக்காரமாக தான் இருக்கும். அதுதான் அந்த மேற்பார்வைக்கு காரணம்.
தங்கத்துல செஞ்ச சாமிக்கு தாமரையை போட்டு பூசை பண்ணவும் தாமரை பூவுக்கு தலக்கணம் வரலாமா? வரக்கூடாது. ஏன்னா அது முளைச்சது சேத்துலையா இல்லையா? பழசையெல்லாம் மறந்தவனுக்கு பைத்தியம்னு பேர் வச்சிருவாங்க ஊருக்குள்ள. அதே பேரை இந்த படிச்சவர்களுக்கு வைக்கலாம் தானே? வைக்கவா போறாக? வப்பாக சொல்ற நமக்கு தான் வப்பாக. பாவம் வத்சலா ஒத்த பார்வையில் ஒடுங்கி போனா. குளிச்சுட்டு வாங்க மச்சான், இட்லியை வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே திடுக்குன்னு எந்திரிச்சு நின்னவன், இன்னைக்கு இட்லி வேணாமா, நான் குளிச்சுட்டு வந்த பிறகு சூடா தோசை ஊத்து, வெங்காயம் போட்டு ஒரு நெய் தோசையும் ஒரு முட்டை தோசையும் போடு, தேங்காய் சேர்க்காம கொத்தமல்லி துவையல் வச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு கக்கூசுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டான். இவ சமைச்சு வச்சதை திங்க அவன் என்ன இவ வீட்டுக்காரனா? விருந்தாளியாச்சே. என்னத்தை பண்ணுவா அவளும்? பாவம் கூருக்கு செத்தவ துவண்டு போய் போறா துவையல் அரைக்க. இழகுன இரும்ப கண்டா கொள்ளைங்குண்டிய தூக்கி அடிப்பானா அப்படின்னு சொலவட சொல்லுவாங்க. என்ன மாதிரி எவ்வளோ ஒரு இத்து போன சிரிக்கி இந்த மாதிரி ஒரு ஆளோட மாரடிச்சு மண்டை உடஞ்சு போயிருப்பா போல இருக்கு. அதுதான் அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க இப்படி ஒரு சொலவடைய அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறா. குளிக்க போனவன் இந்தா வந்துருவான் அந்தா வந்துருவான்னு பார்த்தா அரை மணி நேரம் ஆகியும் ஆளை காணோம். ஒவ்வொரு உறுப்பா கிழட்டி வச்சு தேய்ச்சி துப்புரவு பண்ணி மாட்டிக்கிறானோ என்னவோ தெரியல. எட்டி பார்த்தா 8 பக்கம் எழுதலாம். இந்த கன்றாவியை போய் யார் வைக்கிறது? முழுசா 1 மணி நேரத்துக்கு பிறகு முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்த மாதிரி முழுக்குன்னு வெளியே வரா முத்துனாகு. ஈர தலையில துணியை போட்டு தொடச்சா முடி கழிஞ்சு போயிருமேன்னு முடிய காத்துல உளத்துறானப்பா. காமன் நேரமா ஒரு வழியா 2 தோசையை தின்னுபிட்டு வத்சலாவை கூப்பிட்டு மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்றான். எம்மா வத்சலா, மெத்தைக்கு மேல விரிச்ச 2 சமுக்காலம், வாயில் புடவை, 2 வெள்ளை விரிப்பு, 8 தலவாணி உரை எல்லாத்தையும் எடுத்து துவைச்சு காய போட்டுரு. ரூமை சுத்தம் பண்ணி டெட்டால் போட்டு தொடச்சு விட்டுரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் காலையில இதே மாதிரி துவைச்சு தொடச்சு விட்டுரு. மச்சானுக்கு தூசினா அலர்ஜி, உடம்புக்கு முடியாம போயிடும். 1 மணி நேரம் கழிச்சு வாரேன், மாதுளை ஜூஸ் போட்டு வச்சிருமா. மாதுளை சாறை எடுத்து 1 கரண்டி நாட்டு சக்கரை மட்டும் போட்டு வச்சிரு, வேற எதையும் சேர்த்துற வேணாம். வத்சலா வாயடைச்சு போய் நிக்கிறா. ரூமுக்குள்ள போய் அவனோட மணி பர்ஸு, செல்போனு, ஆப்பிள் ஐபேடு, வெயில் தாக்காம இருக்க மூஞ்சுக்கு கிரீமு, ஒரு கூலிங் கிளாஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை சுத்தி போட்டோ எடுக்க கிளம்புனவன் திடீர்னு திரும்பி, மத்தியானத்துக்கு என்ன சமைக்க போற அப்படின்னு கேட்குறான். நான் சமைச்சதையா நீ திங்க போற? நீ சொல்ற தானே நான் சமைக்கணும், நீயே சொல்லி தொலை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, என்ன மச்சான் சமைக்கணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா சிரிச்ச மூஞ்சோட. தம்பிட்ட சொல்லி நகர மீன் வாங்கி வர சொல்லு, மீன் மண்டையை மட்டும் போட்டு குழம்பு வச்சிரு, வால் துண்டத்தை மட்டும் பொரிச்சு வச்சிரு, மிளகு ரசம் வச்சிரு, கொஞ்சமா இறால் வறுத்து வச்சிரு அப்படின்னு ஒரு மெனுவை சொல்லிவிட்டு மெல்லமா நடந்து போறான். பிள்ளை இல்லாத பொம்பளை பீத்துணியை மோந்து பார்த்த கதை அவ்வளோ வச்சு. இத்தாம்பரிய உலகத்துல பஞ்சாயத்து பண்ண ஆளு கிடைக்காம இந்த ஆளை கூட்டியாந்து என் ஆவிய சாவியாக்குறானே என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி மீனும் இறாலும் வாங்கி வர சொன்னா. கொஞ்ச நேரத்துல வாசல்ல வந்து நிக்கிறான் எசக்கி ஏவி விட்ட ஒரு இளந்தாரி பைய. ஒரு சருவப்பையில மீன், இன்னொரு சருவப்பையில இறாலு, 2 உருப்படிகளும் உசுரோட துள்ளுதுக. துள்ள துடிக்க மீனை வெட்டி சரட்டு புரட்டுன்னு ஆயிரா. செதில் எடுத்து மண்டையை சுத்தம் பண்ணி குடலு குந்தானியை நீக்கிவிட்டு வாழை அரிஞ்சு உள்ள சதையில கருப்பு எடுத்து கல்லு உப்பும் கடல் எண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு மஞ்சட்டியில உரசுன்னு உரசி 3 தண்ணி ஊற்றி அலசி எடுத்து ஒரு ஏனத்துல வச்சுட்டா. அடுத்து துள்ளிக்கிட்டு கிடக்கிற இறால்களை ஒவ்வொன்றா எடுத்து மண்டையை உருவிப்பிட்டு வாழை பிதுக்குறா. இறாலோட நடுப்பகுதியில மேத்தோலை நீக்கிறதில்ல பொரிக்கிறதுக்கு. இறாலில் உப்பு போட்டு உரசுனா இறாலா இருக்காது, கூழா போயிடும். சும்மா 3 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துவிட்டு நிமிர்றா. எதிர்த்தாப்புல நடந்து வரான் முத்துனாகு ஜூஸ் குடிக்க. கையை நல்லா மணச்சோப்பு போட்டு கழுவிப்புட்டு மாதுளையை வெட்டி ஜூஸ் போட்டு கொடுக்கும் போதே கேட்குறான் முத்துனாகு, ஏம்மா வத்சலா, இந்த படுக்க சாமான்களை துவைக்க போடலையா? அடுப்படி வேலையா இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் துவைச்சு போடுறேன் மச்சான். அதுக்கு இல்லம்மா, நேரமாச்சுன்னா காயாதுல, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி மச்சான், நீங்கள் இதை குடிங்க, இந்தா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். பாவம் அவளோட 4வது உள்ள பசிச்சு பறக்குது. முன்பசிக்கு எதையாவது திங்க கொடுக்கணும்னு பிள்ளைய இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு காலையில் சுட்ட இட்லி அள்ளி அமுக்குறா பெத்த உள்ள வாயில. வத்சலாமா, நான் எசக்கி தம்பியை பார்க்க போகிறேன், சாப்பாட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து வந்துடுறோம், மறக்காமல் துவைச்சு போட்டுருமா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே கிளம்புறான்.
அவன் உள்ள வந்தாலும் வெளியே போனாலும் கேட்டையும் வீட்டு கதவையும் சாத்துறதுக்கு பின்னாலேயே ஒரு ஆள் போகணும். புள்ளைய கீழே இறக்கி விட்டுவிட்டு பொறுமையா போய் கேட்டை அடைச்சு கதவை சாத்தி விட்டுவிட்டு வந்து பார்க்குறா. முத்துநாகு ஜூஸ் குடிச்ச கண்ணாடி குவளைய உடைச்சு அங்குனே நின்று ஆடிக்கிட்டு இருக்கு பாவம் பச்சை புள்ள. கண்ணாடி துண்டு ஏதாவது காலை கிழிச்சிருமேன்னு ஓடி அந்த புள்ளைய தூக்குறா. கை காலை தொட்டு தடவி பார்த்துப்பிட்டு அக்கா அண்ணனோட போய் விளையாடுன்னு புள்ளைய மாடிக்கு பத்தி விட்டுவிட்டு முறத்தை எடுத்து வந்து விளக்க மாத்தால பெருக்கி அள்ளுறா உடஞ்சு சிதறின கண்ணாடி துண்டுகளை. அந்த நேரத்தில் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வாரான் முத்துநாகு, மறந்து போன ஐபேடை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு. என்னம்மா கிளாஸ் உடஞ்சிருச்சா? நல்லா கூட்டி அள்ளிட்டு மாப்பு போட்டு விட்டுரு. இன்னும் துவைக்காம இருக்க படுக்க சாமான்களை பார்த்து கையோட இதுகளையும் துவைச்சு போட்டுருமா, வெயில் போயிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வெளியே கிளம்பிட்டான். விளக்கமாத்தோட அவன் பின்னாடியே போய் கேட்டையும் சாத்திப்புட்டு கதவை அடைச்சி விட்டுவிட்டு கக்குசை எட்டி பார்க்குறா. உள்ள அவன் நேற்று போட்டிருந்த உடுப்பை எல்லாம் தண்ணியில் ஊற போட்டிருக்கான். அதையும் கையோட எடுத்துக்கிட்டு போய் துவைச்சு போடுறா. புழுக்க விளவாக்கவே பொண்ணா பிறந்த வத்சலா. மத்தியான சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு பழங்கள் ஏதாவது வெட்டி கொடுன்னு கேட்குறான். சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் படுத்து கிடந்து மொபைலை நோண்டிவிட்டு டீயும் நொறுக்கு தீனியும் கொடுன்னு நிற்கிறான். ராத்திரிக்கு ஆப்பமும் தக்காளி அணமும் வச்சிருன்னு ஆர்டர் போடுறான். ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுப்புட்டு பழங்களையும் தூக்கி முழுங்கிவிட்டு செரிமான கோளாறா இருக்கு, ஓமத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிச்செடுத்து சூடு குறையாம ஒரு குவளையில கொடுன்னு கொடுமை பண்ணுறான். பச்சை பிள்ளைய பாப்பாளா, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை பாப்பாளா, புருஷனை பாப்பாளா, புண்ணா போன உடம்ப பாப்பாளா, இல்லை விருந்தாளியா வந்த இவனுக்கு புழுக்க வேலை பாப்பாளா? பாவம் பாக்கு வெட்டியில் நாக்கு அம்புட்ட கதையா போச்சு அவ கதை. புருஷன்கிட்ட சொல்லி கடைசி பிள்ளைய தொண்டியில் இருக்கிற அவள் அம்மா கிட்ட விட்டுட்டு வர சொன்னா. முத்துநாகு மத்தியானத்தில் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு வீடியோ காலில் யாருக்கிட்டேயோ சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான். பொம்பளை புள்ள குரல் மாதிரி கேட்குது. அவன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீயும் என் கூடவே இருக்கணும்னு உறுதியாக சொல்லிவிட்டா புருஷங்கிட்ட. வந்து 4 நாள் ஆகுது. திங்கிறான், படுக்கிறான், போகிறான், வாரான். ஆனால் கூப்பிட்ட வேலைக்காக ஒரு துரும்ப கூட தூக்கி போட்ட மாதிரி தெரியலை. கடற்கரை மணலில் படுத்துக்கிட்டு கலர் கலராக படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறான். அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்த மாதிரி கிடக்கிற குளத்துல குளிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். ஊரையே வளைச்சு வளைச்சு படம் எடுத்து காலத்தால் கரைந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் மழையாக மாறிப்போகிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணுறான். இதையெல்லாம் பார்த்து எரியுது வயிறு எசக்கிக்கு. அண்ணே, இன்னைக்கு எப்படியாவது அப்பாவை உட்கார வச்சு பேசிப்புடலாம் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து பார்க்குறான் எசக்கி. இன்னும் 2 நாள் கழிச்சு பேசலான்னு உங்கள் அப்பா தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுப்புட்டான் முத்துநாகு. காலை சாப்பாடு சாப்பிடும்போதே எசக்கியை பார்த்து சொல்கிறான், தம்பி இன்னைக்கு நல்ல கனவா வாங்கியாந்து கொடு. ஓட்டு கனவாயா இருந்தால் இன்னும் நல்லது, ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வத்சலா, கனவாயை பெரட்டினாப்பில் குழம்பு வச்சிரு. கனவா மண்டையை எடுத்து முருங்கைச்சாறு வச்சிரு. அரசாங்க அதிகாரி மாதிரி ஆர்டரை பறக்க விடுறான் முத்துநாகு. கணவாயில் உள்ள மண்டையை சுத்தம் பண்ணி எடுத்து ஏலக்காய், லவங்கம், பட்டை, சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச கறி மசாலா பொடியை கொஞ்சமாக கணவாயோட சேர்த்து 2 வெள்ளு பூண்டை தட்டி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அளவான தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பொதுவாக கனவாங்கிறது ரப்பர் மாதிரி ஒரு பொருள். நல்லா வேகலைன்னா அதை திங்கிறதே பெரிய போராட்டமாக போயிடும். வெளிநாட்டுக்காரனை பார்த்துருக்கீங்களா? அவன் எல்லா சாமான்களையும் அரை வேக்காடாக தான் சாப்பிட்றான். நல்லா தான் இருக்கிறான். நம்ம ஆளுக தான் சோம்பேறிகளாச்சே. எதையும் பொறுமையாக மென்று முழுங்க மாட்டான். அவனுக்கு வாயில் வச்சதும் அதுவாக கரைஞ்சு தொண்டையில் இறங்கணும். அதுக்காக ரொம்பலாம் மெனக்கிடக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம். அதனால தான் மையா கொலைய வச்சு மடார்னு தின்னு முடிக்கிறான். கனவா வெந்ததும் அந்த தண்ணியிலேயே சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை கொட்டி கிண்டி விட்டு சாறு எவ்வளவு தேவைன்னு பார்த்துப்புட்டு அதுக்கு தக்கன தண்ணியை சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக விட்டா கசப்பு தட்டிரும். வெளிர் பச்சை நிறம் மாறி போய் கரும்பச்சையா மாறும் பாருங்க, அதுதான் கீரையோட வேக்காட்டு பதம். கூறு வெத்தாத ஆளா இருந்தா கொஞ்சமா எடுத்து வாயில போட்டு பார்க்க வேண்டியதுதான். கீரை வெந்ததோட முடிஞ்சிடாது வேலை. அதுக்கு பிறகும் சில பண்டுதான் இருக்கு. 2 கையளவு அரிசி அள்ளி சட்டியில் போட்டு கருக விடாமல் பொரிய வைக்கணும். பொன்னிறம் ஆனதும் இறக்கி ஆற வச்சு அம்மியில் வச்சு பொடியை அரைச்சி எடுக்கணும். பிறகு 1/4 மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெந்து போன கீரையோட பொரியரிசி பொடியையும் துருவின தேங்காய் பூவையும் கொட்டி இறக்கி வச்சுட்டா போதும்.
நான் இங்கே தான் இருக்கேன், வாங்க வாங்கன்னு மனத்தாலேயே கத்தி கத்தி கூப்பிடும் கனவாக்கீரை. வந்துட்டான் முத்துநாகு. மணி மத்தியானம் 12 ஆகுது. ராசாவுக்கு இது குளிர்பானம் குடிக்கிற நேரம். ஒரு வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலை 3/4 கோலை ஊற்றி 2 கரண்டி சீனியை போட்டு 3 சின்ன ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து 1 நிமிஷம் மிக்சியை சுத்த விட்டு ஒரு பெரிய கண்ணாடி குவளையில் ஊற்றி கொண்டு போய் நீட்டுறா. மச்சான் இந்தாங்கன்னு ஒரு சிரிப்பா அவளுக்கு பரிசா அள்ளி எரிஞ்சுப்புட்டு மூச்சு காட்டாம ஜூஸ் குடிக்கிறான் முத்துநாகு. இந்த ஜூஸு வத்சலா செஞ்சு கொடுக்கல, இந்த மெனுவை நேத்தே கொடுத்துட்டான் முத்துநாகு. உள்ளாட்டி இறங்குமாகு தொண்டைக்குள்ள. முத்துநாகுவுக்கு மூக்குக்குள்ள ஏதோ முணுங்குது. எதிர்பாராத நேரத்தில் படம் எடுத்து நிற்கிற பாம்பை பார்த்தா கண்ணு பார்த்து மூளை அறியும் முன்ன உசுருக்குள்ள வேகமா பரவுமே ஒரு பயம். அந்த வேகத்தில் லேசா வந்த வாடையை வச்சே கண்டுபிடிச்சிட்டான் கனவாக்கீரை ரெடி ஆயிடுச்சுன்னு. என்னம்மா வச்சலா, கீரை ரெடியாச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஆச்சு மச்சான் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ அதை ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு கொண்டு வா. முன்பசிக்கு நல்ல சாமான் அதுதான். கரண்டியை வச்சு சாரை மட்டும் இருத்து ரூப்புன்னு உரியிறான். சாப்பாட்டுக்கு முன்னாடி சூப்பு குடிக்கிறது பிரெஞ்சுக்காரவங்களோட பழக்கமா. சூப்பு பசியை தூண்டி விடுமா, அதனால அதை சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சுப்புட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பிடலாமா. இதையெல்லாம் வத்சலா கிட்ட சொல்லிக்கிட்டே அப்பப்போ இடைவெளி விட்டுப்புட்டு உறிஞ்சுறான் கீரை சூப்பை. தண்ணி வத்தியும் வத்தாம சொதன்னு கிடக்கிற குளத்துக்குள்ள கொக்கு வந்து குத்தி தூக்குமா இல்லையா மீனுகளை, அது மாதிரி சூப்பு வத்தி போன கீரைக்குள்ள இருந்து கனவா மண்டைகளை ஒரு சைஸா எடுத்து வாயில போட்டு மெல்லுறான். மென்ன கனவா முழுங்குற பக்குவத்துக்கு வந்ததும் அதோட ஒரு கரண்டி கீரையை அள்ளி போட்டு மெல்லுறான். 2 பொருளையும் இன்ன சதவிகிதத்தில் அரைச்சு தொண்டை குழிக்குள்ள தள்ளுனாதான் சுவையை அனுபவிக்க முடியும், அந்த சுகானந்தத்தை உணர முடியுங்கிறதெல்லாம் முத்துநாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுல அவன் தெள்ள கடைஞ்ச ஆளு. தங்க பஸ்பத்தை தூவி செஞ்சு வச்ச சாப்பாடா இருந்தாலும் தொண்டை வரைக்கும் தான் ருசிங்கிறது அறிவுள்ள மனுஷங்க அத்தனை பேருக்கும் தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் திங்கிறத நாக்குக்கு சொனப்பா திங்கத்தானே வேண்டியிருக்கு. அதனால தானே வத்சலா மாதிரி எத்தனையோ பொம்பளைக புருஷன்ட்ட தாலியை வாங்கிவிட்டு அடுப்போட குடுத்தனை நடத்துறாளுக. அப்புறம் என்ன, அடுத்த 2 நாளும் வத்சலாவோட குறுக்க நிமித்தி விட்டான் முத்துநாகு. கோடை காலத்து சாமத்தில் காத்து கூட வேலை நிறுத்தம் பண்ணிவிடுது. ஆனால் ஒரு குடும்ப பொம்பளையால் அப்படி பண்ண முடியுமா? மாட்டை வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்குறான் அந்த மளிகை கடை சாமானுக்கு பிறந்தவைய. நாட்டுக்கோழி வறுவல், வெள்ளாட்டுக்கறி பிரட்டல், குடல் குழம்பு, நண்டு சாறு, இதோட அடுத்த 2 நாள் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது கடைசியாக ஒரு பிரம்மாஸ்திரத்தை தூக்குறான் முத்துநாகு. இந்த நண்டு இருக்குதே நண்டு, அது ஒரு ருசியான சாமான் தான் பாருங்க. என்னத்தை சொல்ல, தின்னு பார்த்தவனுக்கு தானே அதோட பெருமதி தெரியும். ஆனால் அதை திங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த இட்லி தோசையை கூட முள்ளு கரண்டியை வச்சு குத்தி சாம்பாரில் தொட்டு திங்கிற கூட்டத்துக்கெல்லாம் நண்டு ஒத்து வராது. நண்டு குழம்போட சாப்பிட உட்காந்தா 2 பெரிய கொடுக்கு கால் இருக்கு பாருங்க, அதை எடுத்து சர்ரு புர்ருன்னு உரியணும். மேல் ஒட்டை பட்டும் படாம கடிச்சு கூடு தனியா சத தனியா பிரிச்சு திங்கணும். ஒன்னோட ஒன்று இணைகிற முட்டு பகுதியை கடிச்சு மென்னு அரைச்சு தூளா துப்பணும். நடு உடம்புல உள்ள சதையை கட்டை விரலை விட்டு நோண்டுற மாதிரி நோண்டி தின்னுபுட்டு மீதி சதையை எடுக்க முடியலன்னு வச்சுக்குங்க, தட்டில் தட்டி பார்க்கலாம், பல்லால உருவி பார்க்கலாம். அப்பவும் முடியலையா, மொத்தமா வாய்க்குள்ள அள்ளி போட்டு மெல்லோன்னு மெண்டு சாத்தை குடிச்சு புட்டு சக்கையை துப்பிடலாம். அது ஒரு சின்ன சைஸு கொழுக்கட்டை மாதிரி வந்து விழுந்து உருளும். இதுதான் நண்டு திங்கிற நாகரிகம். இதையெல்லாம் சொந்த வீட்டில் செஞ்சாலே சிலருக்கு ஐயரவாத்தான் இருக்கும். அதுவும் முத்துநாகு செய்வானா? அவனுக்கு நண்டு திங்கணும், ஆனால் நண்டோட போராடாம பதுசா நாகரிகமாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் வத்சலாவுக்கு ஒரு சமையல் குறிப்பு கொடுத்தான் பாருங்க, அவளுக்கு மண்டை கிருன்னு சுத்தி நண்டை முழுசா உப்பு போட்டு அவிச்சு எடுத்து ஆற வச்சு சின்ன கத்தரிக்கோள் இல்லாட்ட பிளேடை வச்சு ஓட்டை கீறி சதையை மட்டும் எடுத்து முட்டை பொரியல் பண்ற மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி முட்டைக்கு பதிலாக நண்டு சதையை போட்டு பிரட்டி மேலே கொஞ்சம் பெப்பரும் கொத்தமல்லி தழையும் போட்டு கொடுன்னு சொன்னானா இல்லையோ, வத்சலாவோட கை 2 அவளை அறியாம அவ குறுக்க பிடிச்சு நிக்குது. இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே முத்துநாகு கிளம்பிட்டான் நல்லது. நாம என்னத்தை கண்டோம், ஊரை பார்த்து அவன் போறானோ இல்லை என்ன சுடுகாட்டுக்கு வழி அனுப்பி விட்டுட்டு வாக்கரிசி போட்டுட்டு போக போறானோ. நண்டை அவிச்சு ஆப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருந்த வத்சலாவுக்கு மனசுக்குள்ள மரவட்டை ஊறுற மாதிரி ஊறுது ஒரு வார நினப்பு. ஆளோட இலக்காரத்தை கண்டா ஆவாரியும் பீவாரி அடிக்கும்னு சொலவட சொல்லுவாங்க. சரிதான், இவன் தங்கச்சி வீட்டிலையோ இவன் தம்பி பொண்டாட்டி
பொண்டாட்டிக்கிட்டேயோ போய் இப்படி அதிகாரம் பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் நல்லா இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு நான் பழைய பிச்சைக்காரி தானே. அதனால தான் அதிகாரம் கொடி கட்டி பறக்குது. என்னால ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியலையே. இவனோட ஒரு பொம்பளை 26 வருஷமா 3 புள்ள பெத்து குடும்பம் நடத்திருக்காளே. அவளுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடத்தான் வேணும். அப்பேற்பட்ட பொண்டாட்டிய தாலிய கழட்டி இவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிருக்கானா? இந்த சோத்து சட்டிக்கு பிறந்த பைய அவளை என்ன பாடுபடுத்தினானோ. அதெல்லாம் கிடக்கட்டும், நானும் 4 பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேனே. இந்த ஒரு வாரத்துல ஒரு பிள்ளையாவது தொட்டு தூக்கி இருப்பானா? பிள்ளைக உள்ள வீடு தானே. வெளியே போயிட்டு வரும்போது ஒரு நல்லது கெட்டதை வாங்கியாந்து பிள்ளைகளுக்கு கொடுப்போம்னு நினைச்சிருப்பானா? சொன்னப்பா திங்கிறத பார்க்கணுமே. உன்னையும் கொடு, உன் இழவுக்கு வரவளையும் கொடுன்னு. என்னமோ கடவுள் இனிமேல அழிச்சு விட்டா எழுத போறான் என் தலையெழுத்த. சாப்பாடு வேலை முடிஞ்சு பொக்கனி வீட்டில் பஞ்சாயத்து நடக்குது. மாமனார் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டா வத்சலா. வைக்கவும் முடியாது. வச்சாலோ அவ மாமியாக்காரி தண்ணியை கொதிக்க வச்சு மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுருவா. அது இருக்கும் எப்படியும் 13-14 வருஷ பஞ்சாயத்து. அதை திறந்து விட்டா ஊரும் நாரும் உலகமும் நாரும். பஞ்சாயத்துல என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க துடிக்குது வத்சலா மனசு. வேற வழி இல்லாம தனக்கு தானே பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கா. பிள்ளைக பள்ளிக்கூடம் விட்டு வந்துருச்சுக. ஒன்று வீட்டு பாடம் எழுதுது, ஒன்று நான் வெளியே போய் விளையாட போறேன்னு கேட்ட பிடிச்சி தொங்குது. இன்னும் ஒன்று தான் என்ன பண்ண போறோம்னு தெரியாம வீட்டு சாமான்களை போட்டு உருட்டுது. வத்சலாவுக்கு இப்போ ஒன்றும் ஓடலை. அவளுக்கு உடம்புல தான் சிக்கல் இருந்துச்சு. இப்போ மனசும் சிக்கல் அகப்பட்டுருச்சு. பஞ்சாயத்துல என்ன முடிவு வரும்னு தெரியாம அரக்கருக்கா போய் மண்டைய சொறிகிறா. இந்தான்னு மணி 6 ஆகி போச்சு. எசக்கி வீட்டுக்குள்ள வந்தா. முத்துநாகு பெட்டிய வெளியே கொண்டு போனா. வாடகைக்கார் வந்து நிக்குது 1/2 மணி நேரமா. அதுல ஏத்துனா பெட்டியலை. முத்துநாகு பொக்கனி வீட்டுல உள்ள எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வாசல்ல வந்து நின்ன வத்சலாவுக்கும் கையை காட்டிவிட்டு கிளம்பிட்டான். எசக்கி அவசரமா மீமிசல் வர போறான். பொண்டாட்டி என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு இந்தா வந்து சொல்றோம்னு சொல்லிவிட்டு கிளம்புறான். எசக்கி வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சதுமே அவனோட செல்போனு 8 கட்டையில தொண்டை கிழிய கத்துது. சரின்னு சொல்லி போனை கட் பண்ணிவிட்டு பொண்டாட்டி பக்கத்துல வந்து பாவமா உட்கார்றான். என்ன ஆச்சுன்னு வத்சலா கேட்க முன்ன எசக்கியே சொல்ல ஆரம்பிச்சான். போச்சு, எல்லாம் போச்சு. முத்துநாகு செஞ்ச வேலைக்கு அவனை வாயிலேயே வெட்டணும். இவனை கூட்டிகிட்டு வந்து விருந்து கொடுத்து கவனிச்சு புள்ள குட்டிகளோட நாம படுற பாட்டை படிச்சு சொன்னோமே, எல்லாத்தையும் உச்சு கொட்டி கேட்டானா இல்லையா? இந்த கேனச்சுக்கு பிறந்தவைய கடைசியில நம்ம தலையில மண்ணை வாரி எரிஞ்சிட்டு போயிட்டாண்டி. வத்சலாவுக்கு ஒன்றும் விளங்கல. ஏற்கனவே அவளுக்கு தலை சுத்தா இருந்துச்சு. இப்போ உடம்பெல்லாம் லேசா நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. முத்துநாகு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் எங்க அப்பன் பொக்கனிக்கு சாதகமா மட்டும்தாண்டி பேசினா. இங்க நம்ம 2 பேரும் சொகுசு வாழ்க்கை வாழ்ற மாதிரியும் எங்க அப்பனும் ஆத்தாலும் சோத்துக்கே பிச்சை எடுக்கிற மாதிரியும். ஆத்தாடி, என்னால அவன் பேச்ச கேட்க முடியலடி. மாசம் அவங்க செலவுக்கு 15,000 கொடுக்கறேன்னா இல்லையா? இனிமேல அதை 30,000 கொடுக்கணுமா? பொக்கனி வாங்கி வச்சிருக்க கடனை எல்லாம் மகங்கிற ஸ்தானத்துல இருந்து அடைக்கிறது என்னோட பொறுப்பான். பொக்கனி சொல்றதை எல்லாம் தட்டாம கேட்டு நடந்துகிட்டா அவரா விருப்பப்பட்டு வீட்டை எழுதி வைப்பாராம். அதுவும் உறுதியா சொல்ல முடியாதான். அவர் விருப்பப்படி தந்தா உண்டா, இல்லைன்னா இல்லையா? என்ன பேச்சு பேசுறாண்டி, அதை கூட பொறுத்துக்கலாம். கடைசியா ஒன்று சொன்னான் பாரு, இப்ப நினைச்சாலும் எனக்கு வெறி பிடிக்குது. இனிமேலையும் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குதாங்கிற மாதிரி ஏத்த பார்வை பார்க்கறா வத்சலா. இந்திய சட்டத்துல ஒரு பிரிவு இருக்குதான். அது பேரு அதோட நம்பர் எல்லாம் மனப்பாடமா சொல்றான். அந்த பிரிவுக்கு கீழே என் மேல என் தகப்பன் ஒரு கேஸ் கொடுத்தா போதுமா? சொத்து பத்துல ஒரு பொட்டளவும் கிடைக்காதான். அதுபோக என்னை செயல்ல தள்ளி கழிதிங்க வச்சிடலாமா? நம்ம வீட்டிலேயே தின்னு நம்ம வீட்டிலேயே தூங்கி பொக்கனிக்கு வக்கீலா மாதிரி எனக்கு எதிரா நின்று சட்டம் பேசிவிட்டான் அந்த சனியை முடிச்சவன். அவனோட ஒரு வார சாப்பாட்டுக்கான செலவை மிச்சம் பண்ணியிருந்தா அது நமக்கு மாச குடும்ப செலவுக்கு ஆயிருக்கும். இப்ப போகும்போது கூட பாரு, வாடகை கார்ல போய் இறங்கிவிட்டு காசை எசக்கி தம்பிக்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். வேற ஒருத்தனா இருந்தா கேட்காத கேள்வி கேட்டிருப்பேன். இவன் அண்ணனாவும் போயிட்டான், ஒன்றும் சொல்ல முடியல. நான் கடைசியா அவனைத்தான் நம்பி இருந்தேன். அதுவும் இப்படி ஆகி போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாவம் எசக்கி, அவனை அறியாம கண்ணீர் வந்து முண்டுது. பொண்டாட்டிக்கு தெரிய வேணாம்னு வேட்டி துணியில நெத்தி வேர்வையை துடைக்கிற மாதிரி கண்ணை துடைச்சுப்புட்டு பொண்டாட்டிய பாக்குறான். அவ அழுது மூஞ்சி வீங்கி போய் உட்கார்ந்துருந்தா. பொண்டாட்டி ஒன்றும் பேச காணாமேன்னு அவளையே உத்து பாக்குறான் எசக்கி. அவ பெருசா ஒன்றும் பேசல.
இதுக்கு தான் இம்புட்டு போராட்டமா அப்படின்னு கேட்டுவிட்டு எசக்கி மடியில தலை சாச்சு கண்ணீர் விடுறா. எசக்கி ஏதும் பேசல. அந்த 2 உசுருக்கும் அப்போதைக்கு அந்த அணுக்கமும் ஆதரவும் கண்ணீரும் தேவைப்பட்டுச்சு. பாவம். எரிசன கொற்றவனின் வெட்டுக்காசு சிறுகதை தொகுப்பிலிருந்து போராட்டம் சிறுகதை முற்றும்.